அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆன்மீகத்தின் உச்சகட்ட தத்துவத்தை ஒரு டிஃபரெண்டான டாபிக்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்ம சைதன்யம், ஈஸ்வர சைதன்யம், ஜீவ சைதன்யம்னு இருக்கு. அது முக்கியமா ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றோம். நான் எதோட நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேனோ நான் அதுவா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மூன்று சைதன்யத்தையும் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதோட லிங்க் பண்ணி எனக்கு ஒட்டுமொத்தமா ஒரு ஞானத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற தலைப்புல நான் இப்ப பேச போறேன். ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. உங்களுக்கு என்ன புரியுதோ கடைசியில நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ பிரம்ம சைத்தன்யம், ஈஸ்வர சைத்தன்யம், ஜீவ சைத்தன்யம் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். தி பரபிரம்ம ஈஸ்வர ஜீவா இஸ் த நேம் given to one common சைத்தன்யா அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தட் இஸ் வை தி நேம் itself has been given like that. ஓகேவா? அப்போ சைத்தன்யம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். அதாவது ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ்க்கு தான் நம்ம சைத்தன்யம் அப்படின்னு சொல்றோம். அது ஒண்ணுதான், சரியா? பட் ஒரே ஒரு உணர்விற்கு நம்ம 3 டிஃபரெண்ட் நேம்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன்னு பிரம்மம், இன்னொன்னு ஈஸ்வரன், இன்னொன்னு ஜீவன் அப்படிங்கறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? அது ஏன் இந்த மாதிரி நேம் கொடுத்தோம் அப்படிங்கறத நான் ஃப்ளோல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரியும். பார்க்கலாம். இப்ப நான் யாருன்னா, நான் தான் சைத்தன்யம். which means சைத்தன்யம்டா நானு அப்படின்னா பிரம்மமும் நானே, ஈஸ்வரனும் நானே, ஜீவனும் நானே. ஏனென்றால் சைத்தன்யமடா நான் என்ற ரீதியில நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? அப்படின்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சைத்தன்யமாக இருக்கின்ற நான் இப்போது ஒரு உணர்வுமயமான நானே பல்லாயிரக்கணக்கான உணர்வாக பிரதிபலிக்க வேண்டும் என்று ஆசைப்படும் போது எனக்கு வேறொரு 2 நாமாக்கள் கொடுக்கப்பட்டன. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த விதமான, அதாவது பியூர் சத் சித் சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த உணர்வுக்கு பிரம்ம சைத்தன்யம் அப்படின்னு பேரு. இந்த பிரம்ம சைத்தன்யமாக இருக்கின்ற நானே, மாயையின் கலப்பில்லாமல் இருக்கின்ற நானே, அதாவது ஒன்றாக இருக்கின்ற நானே, இன்னும் 2ஆம் மாறல, சரியா? அப்ப இருப்பது ஒன்றே, அது நான் மட்டுமே என்று சொல்லப்படுகின்ற அந்த நானே, அதுக்கு பேர் தான் பிரம்ம சைதன்யம். ஓகேவா? அந்த சைத்தன்யமான நானே என்னுடைய உணர்வை பல்லாயிரக்கணக்கான உணர்வுகளாக மாற்றி நான் விளையாட நினைக்கும் போது அப்போ எனக்கு நேம் டிஃபர் ஆகுது, சரியா? அப்ப மாயையின் சம்பந்தத்தை ஏற்படுத்தாத வரைக்கும் பிரம்ம சைதன்யம் என்ற பெயர். ஆனால் மாயையின் சம்பந்தத்திற்குள் நான் என்ட்ரி ஆன மொமெண்ட்ல அப்படின்னா ரொம்ப எல்லாம் யோசிக்க வேணாம். மாயாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பிரம்ம சைதன்யம்னு பேரு. தி மொமெண்ட் when I start கல்பனா, இந்த கல்பனை தான் மாய வேற கல்பனை வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது, சரியா? இந்த மொமெண்ட் when I start கல்பனா, the name has been given, 2 more names has been given. 2 புதிய பெயர்கள் எனக்கு கொடுக்கப்படுகின்றன. ஏன்னா இந்த கல்பனையை ஸ்டார்ட் பண்ண உடனேயே எனக்கு ஈஸ்வரா என்று ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. பிரம்ம சைத்தன்யமான நானே இந்த கல்பனையை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஈஸ்வரா என்று ஒரு பெயர் வந்தது, சரியா? அந்த ஈஸ்வரா அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல இருந்து கொண்டு மேற்கொண்டு அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறது என்ன உணர்வு? பொய் உணர்வு, கற்பனையில உள்ள உணர்வு தானே. அப்ப கற்பனையில நான் பல்லாயிரக்கணக்கான உணர்வா மாறணும். ஆனா அந்த பல்லாயிரக்கணக்கான உணர்வுகளுக்கும் ஒரு கர்மபல தாதாவாக இருந்து கொண்டு அத்தனையும் ஆட்டி படைக்கும் ஒரு கண்ட்ரோலராக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த பிரம்ம சைதன்யம் முதற்கண்டு கற்பனையிலே ஈஸ்வரனாகத்தான் முதலில் மாறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உலகம்ங்கிற கட்டமைப்பை பண்ணணும், பஞ்சபூதங்களாக இருக்கணும், குணங்கள் அப்படிங்கிறத எடுக்கணும். ஸோ அது பேசிக் பிளாட்ஃபார்மாக முதற்கண் இருந்தால் மட்டுமே நான் பல்லாயிரக்கணக்கான உணர்வாக மாற முடியும் என்ற காரணத்தினால் பிரம்ம சைத்தன்யத்திற்கு இன்னொரு பெயர், முதல் பெயர், மாயையிலே வந்த முதல் பெயர் ஈஸ்வர சைத்தன்யம் என்று பெயர் வந்தது. பின் அந்த ஈஸ்வர சைதன்யத்தின் கட்டமைப்பில் இருந்து கொண்டு இப்போது பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் படைக்கப்பட்டன. அந்த உயிர்களுக்கு ஜீவ சைத்தன்யம் என்று பெயர் வந்தது, சரியா? இப்போ பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் அப்படின்னு சொல்றதை விட மறுபடியும் உணர்வுனே சொல்றேன். சோ இருக்கிறது ஒரே ஒரு உணர்வு தான். மாயையின் கலப்பில்லாமல் இருக்கும்போது பிரம்ம சைத்தன்ய உணர்வுன்னு பேரு. நெக்ஸ்ட் அதுவே மாயையின் கலப்போடு வரும்போது ஈஸ்வர சைத்தன்ய உணர்வுன்னு பேரு. இப்பயும் ஒரு மெய்யுணர்வு, ஒரு பொய்யுணர்வு அப்படின்னு வந்திருக்கு, சரியா? இப்ப அந்த ஒரு பொய்யுணர்வே பல்லாயிரக்கணக்கான பொய் உணர்வுகளாக ஜீவ உணர்வுகளாக மாறியது எனும்போது அந்த லிமிடெட் உணர்வுக்கு ஜீவ உணர்வு, ஜீவ சைத்தன்யம்னு பேர்.
ஓகேவா? இப்ப இன்னொரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். ஏங்க ஒரு சைத்தன்யம், இந்த மெய் உணர்வு ஒண்ணு உணர்வு, ஒரு பொய் ஈஸ்வர உணர்வு, அது புரிஞ்சிருச்சு. பல்லாயிரக்கணக்கான உணர்வுன்னு சொன்னீங்க. இப்ப 3 தான் வச்சிருக்கீங்க. அப்ப ஜீவன் வந்து பல்லாயிரக்கணக்கில் இருக்கு. அப்ப லட்சக்கணக்கான உணர்வுன்னு சொல்லணும்ல. சொல்லலாம், தப்பில்ல. சரியா? இப்ப அத்தனைக்கும் பேர் வச்சுட்டு இருக்க முடியாது. அது எல்லாமே லிமிடெட் கான்ஷியஸா இருக்கிறதுனால, அந்த எல்லா லிமிடெட் கான்ஷியஸ்னஸ்க்கும் சேர்த்து ஒரு உணர்வு ஜீவ உணர்வுன்னு வச்சிட்டோம். இது என்னையா புதுசா லிமிடெட் கான்ஷியஸ்னஸ் என்னமோ சொல்லிட்டு இருக்க? ஏன் ஒரு உணர்வு தானே இருக்கு. ஆமா, பிரம்ம உணர்வு ஒண்ணுதான் இருக்கு. அது அன்லிமிட்டெட் தானே. ஆமா, அது எப்பயுமே அன்லிமிட்டெட் தான். இப்ப அது ஈஸ்வரனா இருக்கிறது அதே அன்லிமிட்டெட் உணர்வு தான். அன்லிமிட்டடா உணர்வாவே ஆனா பொய் உணர்வா இருக்கு. ப்ளீஸ் அண்டர்லைன் திஸ் வேர்ட். ஒரே அன்லிமிட்டெட் உணர்வான அந்த பிரம்ம உணர்வு அன்லிமிட்டடாவே ஆனா பொய் உணர்வா இருந்தா அதுக்கு பேரு ஈஸ்வர உணர்வு. சரியா? ஆனா அந்த ஒரு அன்லிமிட்டெட் உணர்வு, அந்த ஒரு அன்லிமிட்டெட் பொய் உணர்வு பல்லாயிரக்கணக்கான லிமிட்டெட் உணர்வாக வரும்போது ஜீவான்னு பேர். ஓகேவா? இப்பயும் எகைன் புரிஞ்சுக்கோங்க. இங்க இருந்தது ஒரே ஒரு அன்லிமிட்டெட் உணர்வு, இங்க வந்ததுக்கு அப்புறமும் அதே மெய் அன்லிமிட்டெட் உணர்வு பொய்யாக பிரதிபலிக்கின்றது. அப்ப பொய்யாக பிரதிபலிக்கின்றது அப்படின்னா இந்த மெய் காணாம போயிட்டு பொய்யா மாறிடுச்சுன்னு நினைச்சிடாதீங்க தயவு செய்து. இந்த மெய்யோடவே பொய்யாக ரெஃப்ளெக்ஷன் தான். அது உண்மையில இல்லவே இல்லை, இருக்கிறது இது மட்டும்தான். ஆனா பொய்யா இது வந்து பொய் உணர்வு போல் தெரிகிறது அப்படின்னு வேணா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈஸ்வர உணர்வு. இப்ப நெக்ஸ்ட் லட்சக்கணக்கான உணர்வு வந்திருந்தா கூட அன்லிமிட்டெட் உணர்வே எப்படி பொய் உணர்வா இருக்கு, அதே அன்லிமிட்டெட் உணர்வே லிமிட்டெட் உணர்வாக ஜீவ உணர்வாக இருக்கின்றது. ஆக மொத்தத்துல சத்தியத்துல பாத்தீங்கன்னா பிரம்ம சைத்தன்யம்ங்கிறதும் அன்லிமிட்டெட் உணர்வு தான், ஈஸ்வர சைத்தன்யம்ங்கிறதும் அன்லிமிட்டெட் உணர்வு தான், அண்ட் ஜீவ சைத்தன்யம் அப்படிங்கிறதும் அன்லிமிட்டெட் உணர்வு தான் சத்தியத்துல பார்த்தா. ஏன்னா ஒரே சத்தியம் தான் இங்கே இரண்டு பொய்களாக விரிந்திருக்கின்றன. அப்ப இந்த பொய்களாக விரிந்திருக்கின்ற போதுதான் இங்க ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பொய் உணர்வுன்னு சொல்றோம், ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட்டெட் உணர்வு அப்படின்னு எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இது பொய்யில தான் லிமிட்டெட் உணர்வு. ஆனா சத்தியத்துல ஜீவனும் அன்லிமிட்டெட் தான், ஈஸ்வரனும் அன்லிமிட்டெட் தான், அண்ட் பரபிரம்மாவும் அன்லிமிட்டெட் தான். போதும் நினைக்கிறேன். சரியா? இது வந்து நம்ம ஏற்கனவே இந்த விஷயமா ரொம்ப எலாபரேட்டா நம்ம வந்து பிரம்ம சைதன்யம் என்ன, ஈஸ்வர சைதன்யம் என்ன, ஜீவ சைதன்யம் என்ன, ஈஸ்வரனுடைய ரோல் என்ன, ஜீவாவுடைய ரோல் என்ன, இவனுக்கு சிந்திக்க மட்டும்தான் முடியும், யாருக்கு, ஜீவனுக்கு. பட் இவனுடைய சிந்தனையில எல்லாம் ஒட்டுமொத்தமான ஆக்டிவேட்டர், கண்ட்ரோலராக இருந்து நடத்துபவன் அவன். இந்த கான்செப்ட் எல்லாம் எனக்கு இப்போ டைம் இல்லை நான் பேசுறதுக்கு. அடுத்து ஐடென்டிபிகேஷன் மூலியமா ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக்க போறோம். அதனால ஸ்ட்ரெயிட்டாவே ஜம்ப் பண்றேன். இப்போ இந்த 3 பத்தி நான் சொல்லிட்டேன். இப்ப இந்த 3ல நான் பேசிட்டு இருக்கும் போதே இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்ன நான் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுது. சரியா? என்ன நான் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும்? நான் சொல்லி முடிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நான் யாரு அப்படின்னா, நான் தான் பிரம்மம், நான் தான் ஈஸ்வரன், நான் தான் ஜீவன். திஸ் இஸ் an exact identification because நான் தானே எல்லாமே. இப்ப நான் தான் எல்லாமே இருக்கும்போது ஐ மஸ்ட் ஐடென்டிஃபை வித் எவ்ரிதிங் எல்ஸ் தானே. இப்ப நான் பிரம்மத்தை மட்டும் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருப்பேன், அது ஈஸ்வரன் இப்ப நான் இல்லையா அப்படின்னா? ஏங்க நான் திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன், பிரம்ம சைதன்யம் அன்லிமிட்டட் உணர்வுன்னு சொன்னா இல்லையா? இப்ப ஈஸ்வர சைதன்யம் அதே அன்லிமிட்டட் உணர்வு தான் இங்க வந்து ஒரு பொய் உணர்வா இருக்குன்னு சொன்னா இல்லையா? அப்ப இங்க ஜீவனா இருக்கும்போது அதே அன்லிமிட்டட் உணர்வு தான் இங்க ஜீவனா இருக்குன்னு சொன்னா இல்லையா? அப்ப அந்த அன்லிமிட்டட் உணர்வு எல்லா இடத்துலயும் இருக்குப்பா. அப்ப நான் எல்லா இடத்துலயும் இருக்கேன்ப்பா. எனக்கு கொடுக்கப்பட்ட 3 நாமாக்கள் தான்ப்பா பிரம்மம், ஈஸ்வரன், ஜீவன். அப்ப ஹூ ஆம் ஐ அப்படின்னா, ஐ ஆம் பர பிரம்மா, ஐ ஆம் ஈஸ்வரா, ஐ ஆம் ஜீவா இஸ் an exact identification. ரொம்ப ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ இப்ப எதோட நீ ஐடென்டிஃபை பண்ணிக்க போறேன்? கேள்வியே லூசுத்தனமா இருக்கு. டே லூசு, ஒண்ணுதானே இருக்கு, இருக்கிறதே ஒண்ணுதானே, அது பலவா தென்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னாலும் ஒண்ணுதானே பலவாக தென்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப தென்படுவதற்கு ஏற்ப அங்கே நாமாக்கள் டிஃபரெண்டா கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால வேற வேறன்னு ஆயிடுமா என்ன? ஜீவன் வேற ஆயிடுவானா என்ன? ஜீவன் வேற, ஈஸ்வரன் வேறையா? ஈஸ்வரன் வேற, பிரம்மம் வேறையா? அப்படி இல்ல. அப்ப இருக்கிறதே ஒண்ணுதானே. இப்போ ஒன்னே தான் ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும் இருக்கின்றது எனும் போது இங்கே ஐடென்டிபிகேஷன் அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டினை கேட்டோம் அப்படின்னா, நீ எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்க போற அப்படின்னு கேட்டா, எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்? ஞானிகள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன்னு ஒரு கொஸ்டின் வேற கேட்டேன். ஞானிகள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, அஞ்ஞானிகள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜ்ஞானம்னு ஏதாவது இருக்கா? ஏங்க அன்லிமிட்டட் உணர்வு அப்படின்னா அது ஞானம், லிமிட்டட் உணர்வுன்னா அது அஜ்ஞானம்னு சொல்லலாம். ஆனா எது லிமிட்டடா இருக்கு? அதே அன்லிமிட்டட் உணர்வே தானே லிமிட்டடா இருக்கு. பிரம்மமே தானே எங்க ஜீவனா இருக்கு, பிரம்மமே தானே ஈஸ்வரனா இருக்கு. அப்ப பிரம்மம் எல்லா இடத்துலயும் இருக்குல்ல, அப்ப எல்லா இடத்துலயும் ஞானம் இருக்குல்ல, அப்ப அஞ்ஞானம் எங்க இருக்கு? ஞானத்தோட அஜ்ஞான வேஷத்துல இருக்குன்னு சொல்லிட்டு போலாமே தவிர ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்ல. அப்ப யாருமே நான் ஸ்ரீ அப்படிங்கறது மட்டும் சொல்ல முடியாது இல்ல.
நான் வினோ அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல. ஏன்னா நீ வினோ மட்டும் இல்லை இல்ல, உன்னை ஆட்டுகின்ற அந்தரியாமையாக இருக்கின்ற ஈஸ்வரன் எங்கேயோவா இருக்கான், உடம்புக்குள்ள இருந்து அவன் தானே ஆடிட்டு இருக்கான். அது யாரு? நீதானே. அதற்கும் அதிஷ்டானமாக பிரம்ம உணர்வாக இருப்பதும் நீதானே. அது இருக்கிறதுனால தானே இங்கே ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும் இங்கே வலம் வர முடிகிறது என்றெல்லாம் பார்க்கும்போது, the identification part வரும்போது it's very easy to understand that I am all is the real identification. ஓகேவா? சோ இப்போ I am all அப்படின்னா என்ன? நானே பிரம்மம், நானே ஜீவன், நானே ஈஸ்வரன். இங்க ஜீவன் சொல்லும் போது ஒரு பூ புல்லுல இருந்து ஆரம்பிச்சு எறும்புல இருந்து ஆரம்பிச்சு யானை வரைக்கும் இங்க இருக்கிற எல்லா நல்ல மண் கெட்டவன் முள்ள மாதிரி முடிச்சு வைக்கலன்னு எல்லாரும் நான் தான். இந்த ஃபீல்ட நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. நான் ஐ ஆம் ஆல் அப்படின்னு சொன்னவனே அந்த மூணு மட்டும் பேசிட்டு இருக்கு. மூணுன்னா இந்த ஒட்டுமொத்த உலகம் இந்த மூணுக்குள்ள அடக்கங்க. அண்ட் therefore ஐ ஆம் ஆல்னு சொல்லும் போது இஸ் தி ரியல் ஐடென்டிட்டி ஒன் மஸ்ட் ஹேவ். சரியா? ஒன் மஸ்ட் ஹேவ் அப்படிங்கறத விட தட் இஸ் தி ட்ரூத் ஆக்சுவலி, இல்லையா? அதுதானே ரியல் ஐடென்டிட்டி. வேற ஐடென்டிட்டி இருக்க முடியாது இல்ல அப்படிங்கிற மாதிரி முதல்ல நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? சரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல, அதுக்காக நான் இறங்கி பேசணும்னு நினைக்கல, பட் இருந்தாலும் உங்களுக்காக பேசுறேன். நீ என்னமோ பேசிட்டு இருக்க ஐடென்டிட்டி என்னமோ இல்லாம அப்படிலாம் எங்களுக்கு என்னப்பா இருக்கு, இந்த உடம்பு தான் நான், இந்த வேஷத்தை தான் நானுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ ஈஸ்வரனே நானு, பிரம்மமே நானுன்ற ஐடென்டிட்டி எல்லாம் எனக்கு இல்லையே. நீ என்னமோ சத்தியத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன், நான் இப்படித்தான் இருக்க முடியும், எல்லாருக்குமே ஒரே ஐடென்டிட்டி தான் இருக்க முடியும், ஐ ஆம் ஆல் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி தான் இருக்க முடியும், என்னமோ பேசிட்டு இருக்க புரியுது. ஆனா அனுபவத்துல விளங்கலையே, அனுபவத்துல எனக்கு அப்படி ஒரு ஐடென்டிட்டி எனக்கு தெரியலையே என்று நீங்கள் முணுமுணுப்பதை என் காதில் கேட்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை புரிய வைக்கணும். இந்த புரிய வைக்கிறதுக்கு வேணா முதல்ல அந்த டிஸ்கஷனுக்கு வந்துடலாம். கண்ணா, ஹீட்டுங்கிறது ஒண்ணுதான் இருக்கு. அது ஹாட்டா இருந்தாலும் ஹீட்டு தான், கோல்டா இருந்தாலும் ஹீட்டு தான். ஹீட்டு ஒரு ஹையஸ்ட் இன்டென்சிட்டியில ஹாட்னு பேர் வச்சிருக்க, ஒரு லோயஸ்ட் இன்டென்சிட்டியில கோல்டுன்னு பேர் வச்சிருக்க. ஆனா ரெண்டுமே ஹீட்டு தானே ஐயா. அங்க ஹீட்டை தவிர வேற ஏதாவது இருக்கா ஐயா அப்படின்னு சயின்டிபிக்கா கேட்டா இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஆக்சுவலி ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. த ஹீட் எனர்ஜி ஹாட்னு எப்ப சொல்றேன்னா 100 டிகிரி 200 டிகிரி அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும்போது அது ஹாட்னு சொல்றேன். சரியா? கம்மியான டெம்பரேச்சர் இருக்கும்போது, what do you mean by temperature? The measure of heat. ஓகேவா? கம்மியான -20 டிகிரி இஸ் டெம்பரேச்சர் தானே சொல்றேன். டெம்பரேச்சர்னா மெஷர் ஆஃப் ஹீட் தானே. மெஷர் ஆஃப் ஹீட் -20 டிகிரி சி அப்படின்னு சொன்னா கூட அதுவும் ஹீட் தான். பட் ஸ்டில் யூ ஆர் கிவிங் தி நேம் கால்டு கோல்டு. கோல்டுன்னு இன்னொரு பேரை கொடுத்துட்ட. சரியா? நீ பாக்குறது என்னமோ ஹாட் அப்படிங்கிறது நம்ம பயங்கரமான வேற மாதிரி ஒன்றும், கோல்டுங்கிறது என்னமோ வேற மாதிரி. ஏன்னா தொட்டா பொசிக்கிடுதுங்க, இது சில்லுன்னு இருக்குங்க, அது கொடுக்குற உணர்வு வேறங்க, இது கொடுக்குற உணர்வு வேறங்க, அது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டுங்க அப்படின்னு என்னதான் நீ வாதிடுப்பா. பட் சயின்டிபிக்கலி அதுவும் ஹீட்டு இதுவும் ஹீட்டுங்கிறத எவனாவது மறுக்க முடியுமாங்க? ஹீட்டுடைய வேற ஒரு நிலை, ஹீட்டுடைய வேற ஒரு நிலை, அவ்வளவுதானங்க உங்களால சொல்ல முடியும். சிமிலர்லி, ஓகேவா? அப்படி இங்க வாங்க. பிரம்மங்கிறது ஹீட்டுன்னு வச்சுக்கோ, ஈஸ்வராங்கிறது ஹாட்னு வச்சுக்கோ, ஜீவாங்கிறது கோல்டுன்னு வச்சுக்கோ. அல்லது டிஃப்ரெண்ட், அதாவது ஒரு டிகிரி அப்படின்னா 25 டிகிரி 30 டிகிரி அப்படின்ற மாதிரி லட்சக்கணக்கான டிகிரிஸ் இருக்கு. அப்ப டிஃப்ரெண்ட் டிகிரிஸ் ஆஃப் டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் ஜீவாஸா வச்சுக்கோ அப்படின்னு வேணா ஈஸியா எடுத்துக்கோங்களேன். சோ இதுல அல்டிமேட்லி நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அனைத்தும் ஒன்று என்ற தத்துவத்தை நம்ம புரிஞ்சு ஆகணும். சரியா? அதுதான் ஆத்ம தத்துவம். அப்ப அதை புரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும்? இப்ப நீங்க கேக்குறீங்க, இல்லப்பா எனக்கு புரியலையேப்பா, நீ எல்லாமே பிரம்மமும் தான் ஈஸ்வரன் தான் எனக்கு புரியலப்பா, இந்த ஜீவன் மட்டும் தான் நான் தானப்பா எனக்கு புரியுது அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, நீங்க என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த ஹீட்டுடைய வெளிப்பாடை மட்டும்தான் பாக்குறீங்க, ஹீட்டை பார்க்கல. இந்த வெளிப்பாடு ஹீட் இருக்கிறதுனாலதான் இந்த வெளிப்படவே முடியுது. So you are just seeing the expressions and you are not seeing the base of expression, the அதிஷ்டானம் of that expression நீங்க பார்க்கல, and that is why you are feeling that I am this character அப்படின்னு. ஒரு பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் நான் நீங்க நினைக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, அடி ஆழமா பார்க்கல, மேலோட்டமா பாக்குறீங்க. அந்த கேரக்டருக்கே காரணம் என்னன்னு பாத்துருந்தீங்கன்னா அது ஹீட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது கோல்டா இருந்தாலும் ஹாட்டா இருந்தாலும் அதற்கு அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீட்ன்றதை நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி நீங்க எந்த ஒரு வேஷத்துல இருந்திருந்தாலும் அடித்தளத்துல போய் பார்த்தீங்கன்னா அது பிரம்மம்னு புரிஞ்சிருக்கும். அல்லது உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கலாம், ஆயிரக்கணக்கான மக்களும் டிஃப்ரெண்டா இருக்கலாம், ஏன்னா வெவ்வேறு டெம்பரேச்சர்ஸ்ல இருக்கலாம், வெவ்வேறு டிகிரிஸ்ல இருக்கலாம். பட் yet at the same time
ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ரியாக்ஷனை தான் கொடுக்கும். 100ங்கிறது லைட்டா சுடும், 1000ங்கிறது பொத்தே போயிடும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விதத்துல தான் இருக்கு. அப்படிங்கிறதுக்காக எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டானா இல்லை இல்லையா? கொஞ்சம் அடியாளமா போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மம், பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு மட்டும்தான். ஸோ வெளிப்பாட்டு அப்படிங்கிறதுல இந்த டிஃபரன்சஸ் இருக்கே தவிர உண்மையில டிஃபரன்ஸ் இல்ல. ஒரே பிரம்மத்தின் வெளிப்பாடு என்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொண்டால் ஏன் எனக்கு வந்து அது தெரியல அப்படிங்கிற விஷயத்த உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? அதை விட இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஐடென்டிபிகேஷன்ல தான். ஸோ நான் இப்பவும் எனக்கு இந்த கிளாஸ் முடிக்கும் போது நீங்க எல்லாரும் ஞானி ஆயிடணும். சரியா? ஸோ ஹவு டு ஐடென்டிஃபைல தானே. இப்போ நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்ப்பா, நான் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டா வந்து எனக்கு ஞானம் கிடைக்கும்ப்பா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரை டு ரியலைஸ் தட் யூ ஆர் இன் ஆல் தி 3 ஸ்டேட்ஸ். நீ பிரம்மமாவும் இருக்க, ஈஸ்வரனாவும் இருக்க, ஜீவனாவும் இருக்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணணும்னு இல்லை, தட் இஸ் வாட் தி ட்ரூத். அதுதான் எக்ஸாக்ட் ட்ரூத். நீ ரியலைஸ் பண்ணாலும் பண்ணலைனாலும் அதுதான் ட்ரூத். சரியா? அது ஏன் எனக்கு தெரியல, இது ஏன் எனக்கு தெரியலங்கிற கேஸ்ல தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் கொண்டு வர போறேன். ஸோ வேல்யூ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். வேல்யூனா என்ன? நீயே பிரம்மமா இருக்க, நீயே ஈஸ்வரனா இருக்க, நானே கேரக்டரா இருக்கேன். இந்த மூணுமே ஒண்ணுதானே. இப்ப மூணுமே ஒண்ணுன்னா மூணுக்கும் நீ ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்திருந்தா உனக்கு இந்த கன்ஃபியூஷனே வந்திருக்காது. ஞானி அப்படிங்கிறவன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான்னா இந்த மூணுக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து ஐடென்டிஃபை பண்ணிப்பான். தேர்ஃபோர் இஸ் கால்ட் ஞானி. சரியா? இப்ப அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் டிஃபரன்ஸ் சொல்லிட்டாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அப்ப அஞ்ஞானி என்றவன் யாரு அப்படின்னா பிரம்ம சைதன்யத்துக்கு லீஸ்ட் வெயிட்டேஜை கொடுக்குறான், ஈஸ்வர சைத்தன்யத்துக்கு ஓரளவு வெயிட்டேஜை கொடுக்குறான். ஏன்னா அவர் வழி இல்லை, கர்மபலதான் வந்து போட்டு அடிச்சு தள்ளுறான்ல, அதனால ஓரளவு வெயிட்டேஜை கொடுக்குறான். ஜீவ சைதன்யத்துக்கு தான் ஹெவி வெயிட்டேஜை கொடுக்குறான். சரியா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐ மைசெல்ஃப் அப்பியர்ட் இன் ஆல் தீஸ் 3 ஃபார்ம்ஸ். நான் மட்டும்தான். எங்க பிரம்மமா இருந்தாலும் ஈஸ்வரனா இருந்தாலும் ஜீவனா இருந்தாலும் நான் மட்டும்தான். நான் மட்டும்தான் இருக்க முடியும் வேற எல்லா உணர்வுகளாகவும். இது கல்பனை தான். கல்பனையில தான் இந்த ரெண்டு. இப்போ கல்பனையாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டுல இந்த ஜீவ சைதன்யத்துக்கு நான் வெயிட்டேஜ் அதிகமா கொடுக்க கொடுக்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த பிரம்ம சைதன்யத்தினுடைய வெயிட்டேஜ் கம்மி ஆகுது. பிரம்ம சைதன்யத்துக்கு கொடுக்கறதே இல்லை, ஈஸ்வர சைதன்யத்துக்கு கம்மியா கொடுக்குறோம். சரியா? ஏன்னா அவன் ஆட்டி படைக்கிறதுன்னு அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால ஓரளவு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திஸ் இஸ் பிகாஸ் வி பிகம் an அஜ்ஞானின்னு பேர் வந்ததுங்க. ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா நீ எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் எதுக்கு கொடுக்குறியோ அதுக்கு பேஸ் பண்ணி உன்னுடைய அனுபவம் அமைந்து விடுகிறது. அப்போ இந்த ஜீவ சைதன்யம்னா என்ன? வெறும் கேரக்டர் கான்சியஸ்னஸ். கேரக்டர் கான்சியஸ்னஸ் சும்மா நாச்சுக்கும் வந்த நடிப்பு, மாயைக்காக ஏற்படுத்தப்பட்ட வெறும் மாயை, இல்லாத உணர்வு, பொய் உணர்வு. சரியா? இந்த பொய் உணர்வு அப்படின்றப்போ நீ அழுதாலும் பொய்யா அழலாம், பொய்யா சிரிக்கலாம், பொய்யா கோவப்படலாம், பொய்யா நீ என்ன பண்ணாலும் நீ ஆனந்தமா ரசிக்கலாம். சரியா? இது பொய்ன்னு நீ புரிஞ்சுட்டு இருந்தேன்னா நீ ஆனந்தமா ரசிக்கலாம். பட் ஜீவ சைதன்யக்கு நீ வெயிட்டேஜ் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுது அப்படின்னா இது பொய் அப்படிங்கிறத மறந்துட்டு மெய்ன்னு நினைக்கிற, அல்லது பிரம்ம சைதன்யத்தை வெயிட்டேஜ் கம்மியாகும் போதே இது உண்மைன்னு நீ நினைக்க ஆரம்பிச்சிடுற. இது உண்மைன்னு நினைக்கும் போது இப்பயும் நான் நல்லா சொல்றேன், உங்களுக்கு பிரம்ம சைதன்யம் அப்படிங்கிறது காணாமல்லாம் போகாது. ஐ எம் சிம்பிளி டெல்லிங் யூ தட் the weightage becomes less அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர இட் இஸ் நாட் தேர் அப்படின்னு சொல்லி. எவ்வளவு பெரிய ஒரு மொடா குடியனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அஜ்ஞானியா இருந்தாலும் சரி, அவனுக்குள்ள ஆத்ம சைதன்யம் இருக்கு, அவனுக்குள்ள ஈஸ்வர சைதன்யம் இருக்கு. ஜீவ சைதன்யம் எவ்வளவு கரப்ஷனா இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே இந்த ரெண்டு இருக்குங்கிறத தயவு செய்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் பிகாஸ் தட் ஜீவ சைத்தன்யத்துல இவன் அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்ததன் ஒரு விளைவு இவன் வந்து அஜ்ஞானி என்று அழைக்கப்படுகின்றான். ஞானிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க மூணுக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கறதுனால அவங்க வந்து ஞானிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இது வந்து கொஞ்சம் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு பெரிய பெரிய டவுட்ஸ் வரும். என்ன டவுட்ஸ் வரும்னா, என்னையா இவன் இருக்கிறது ஒரு சைதன்யம் தானே, அப்புறம் என்ன ஞானிகள் வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுப்பாங்கன்றான், அஞ்ஞானிகள் வந்து கம்மி வெயிட்டேஜ் கொடுப்பாங்கன்றான். இருக்கிறதே ஒருத்தன் தானே, அவன் வெயிட்டேஜ் ஈக்குவலா கொடுத்துட்டான்னா எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுத்தா மாதிரி தானே என்றெல்லாம் உங்களுக்கு தோணலாம். பட் அதுக்குண்டான விளக்கம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னால கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதான்னு தெரியல, ப்ளீஸ் கேட்ச் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்க தான் சொல்லணும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு சொன்னாதான் நான் புரிஞ்சுப்பேன். ஓகேவா? சமாதியில் இருக்கின்ற ஒரு ஞானி அவன் என்ன எதுல இருக்கான் அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட் 100% பிரம்ம சைத்தன்யத்துக்கு மட்டும் வெயிட்டேஜ் கொடுத்துட்டு மாயையை ஓரம் கட்டிட்டு இருக்கிறவன் யாருன்னா சமாதியில் இருக்கின்ற ஒரு ஞானி. ஓகேவா? இது யாரும் மறுக்க முடியாதுல்ல. அப்போ the weightage is 100% and 0% weightage for the மாய உணர்வான ஈஸ்வர உணர்வுக்கும் சரி அண்ட் ஜீவ உணர்வுக்கும் சரி 0 வெயிட்டேஜை கொடுத்து 100 பிரம்ம சைதன்யத்துக்கு வெயிட்டேஜ் கொடுக்கிறவன் யாருன்னா சமாதியில் இருக்கின்ற ஞானிகள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா?
சரி, நெக்ஸ்ட் ஜீவன் முக்தர்களாக லீலை செய்கின்ற ஞானிகள் அப்படின்னு இருப்பாங்க. சரியா? அவங்க வந்து ஜீவனாக இருந்து கொண்டு லீலையும் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம கண்ணெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரியா? அவன் 100% எதுக்கு மட்டும் பிரம்ம சைதன்யத்துக்கு மட்டும் வெயிட்டேஜ் கொடுக்கல. அவன் ஈஸ்வர சைதன்யத்துக்கும் 100 வெயிட்டேஜ் கொடுக்குறான், ஜீவ சைதன்யத்துக்கும் 100 வெயிட்டேஜ் கொடுக்குறான். ஏன்னா அவன் ஈஸ்வரன் அவதாரம் அல்லவா. அண்ட் therefore he is himself as an ஈஸ்வரா, and therefore அவன் தன்னை ஈஸ்வரன் என்று முழுமையாக ஏற்றுக்கொள்கிறான். தன்னை பிரம்மம்னு மட்டும் ஏற்றுக்கல, தன்னை ஈஸ்வரன் என்றும் ஏற்றுக்கொள்கின்றான், தன்னை ஜீவன் என்றும் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறான். இங்க தன்னை ஜீவன் என்று ஏற்றுக்கொள்ளும் போது ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்லைன் தட் இந்த ஒட்டுமொத்த உலகமே நான் என்ற அந்த ஃபீலிங்கையும் சேர்ந்து ஏற்றுக்கொள்கிறான்னு அர்த்தம். சரியா? இது ஞானியினுடைய ஒரு சூப்பர் ஐடென்டிபிகேஷனாக அது இருக்கின்றது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, ஏன்பா சமாதியில இருக்கிற ஞானிங்கிற, அப்புறம் லீலை புரிகின்ற கண்ணன்கிற, எல்லாமே ஒரு பிரம்ம சைதன்யம் தானே. ஒரு பிரம்ம சைதன்யம் எப்படி ஒரு இடத்துல வந்து 100 இங்க வெயிட்டேஜ் கொடுக்குங்கிற, இன்னொரு இடத்துல 3க்கும் வெயிட்டேஜ் கொடுக்குதுங்கிற, ரெண்டா இருக்கிறது ஒண்ணுதானே. ஏன்பா ரொம்ப போட்டு குழப்புற? ஒண்ணுன்னு வேற சொல்லிட்டு இருக்க, அப்புறம் மெதுவா வந்து 3ஆ பிரிச்சு காட்டுற, அப்புறம் மறுபடியும் ஒரு ஞானியிலேயே வந்து ஒரு ஞானி இப்படிங்கிற, ஒரு ஞானி அப்படிங்கிற என்றெல்லாம் சந்தேகங்கள் வரும். சரியா? வரலனாலும் வந்துச்சுன்னா இதை வந்து ஆன்சர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்ப என்ன ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, முதல்ல இந்த லிமிடெட் கான்சியஸ்ல இருந்து ஒரு விஷயத்தை புரிய வச்சுட்டு அப்புறம் அவங்க போறேன். இங்க நீங்க இருக்கீங்க, நான் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு எனக்கு இருக்கு, சப்கான்சியஸ் மைண்ட் எனக்கு இருக்கு, டீப் ஸ்லீப்னு ஒரு ஸ்டேட் எனக்கு இருக்கு. இது எல்லாமே நம்ம அன்றாடம் அனுபவிக்கின்ற ஒரு உணர்வு. இது எல்லாமே நம்ம குரூப் மெம்பர்ஸுக்கு தெளிவா கான்சியஸ்னா என்ன, சப்கான்சியஸ்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ therefore ஐ டோன்ட் வாண்ட் டு எலாபரேட் இன்டு இட். இப்போ நல்லா பாருங்க, டீப் ஸ்லீப்ல நான் இருக்கும்போது நான் எதோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன்? நான் பிரம்ம சைதன்யத்தோட மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன். நான் மாயையில வர்றதே இல்லை. சரியா? இப்போ நெக்ஸ்ட் நான் விழிக்கிறேன். விழிச்சதுக்கு அப்புறமா எனக்கு 2 கான்சியஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன். சப்கான்சியஸ் மைண்டு. இப்போ நான் கொஞ்சம் ஞானியா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எனக்கு என்ன பண்ணுதுன்னா, ஒரு சப்கான்சியஸ் வந்து தவறான தூண்டுதல்களை கொண்டு வருது. அதோட நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதே இல்லை. ஏன்னா பிகாஸ் ஐ நோ தட் ஐ எம் எவ்ரிதிங். ஸோ இது வந்து இந்த தேவையில்லாத அன்னெசரி தாட்ஸ், அன்வான்டட் தாட்ஸ், ஃபூலிஷ் தாட்ஸ், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தாட்ஸ், அது வந்து சப்கான்சியஸ்ல இருந்து வந்தான்னு வச்சுக்கோங்க. சப்கான்சியஸ் நல்லதும் வரும், நல்லது வர்றதை பத்தி சொல்லல. சப்கான்சியஸ்ல இருந்து நான் ஏற்கனவே போட்டு வச்ச முட்டாள்தனமான தாட்ஸ் அப்படி வெளியே வந்தது அப்படின்னு சொன்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதோட நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். அதுதானே ஞானிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சப்கான்சியஸ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அவங்களுக்கும் இருக்கும். பட் அதை அந்த சப்கான்சியஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே செயலிழந்து போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து வேல்யூ கொடுக்கறது இல்லை, அதனால அது வந்து செயலிழந்து போகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் அதில் தான் திரும்ப ஹவு யூ வேல்யூ இட் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தேன். அப்போ இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இந்த தாட்ஸுக்கு நான் வேல்யூவே கொடுக்கறது இல்லை. அண்ட் தேர்ஃபோர் நான் வந்து ஞானமான எண்ணங்களுக்கு மட்டும் வேல்யூ கொடுத்துட்டு கான்சியஸ்ல மட்டும் இருந்துகிட்டு நான் பாட்டு போயிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது நடக்குது இல்லையா? ஆனா நான் அஜ்ஞானமா இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த சப்கான்சியஸ்லயும் அட்டாச் ஆகிக்குவேன். அந்த சப்கான்சியஸ் தாட்ஸ்க்கு நான் வேல்யூ கொடுத்து அதோடையும் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? இப்போ ஒரே ஆள் நான் வந்து சம்டைம்ஸ் என்னுடைய பிரம்ம சைதன்யத்தை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் தூக்கத்துல. நானே கொஞ்சம் ஞான விழிப்போடு இருக்கும்போது கொஞ்சம் இந்த சத்சங்கெல்லாம் கேட்டு முடிச்ச உடனே அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த சப்கான்சியஸ்லேருந்து ஏதாவது இருந்துச்சு வந்தா அதோட நீ ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டேன், அதை ஓரம் கட்டிடுவேன். ஆனா சம்டைம்ஸ் இந்த ஞானம் எல்லாம் மறந்த நிலையில இருக்கும்போது அந்த சப்கான்சியஸோடையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? இப்படி நானே என்னுடைய எண்ணங்களிலோ எப்படி எல்லாம் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி எல்லாம் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நம்மளுடைய அன்றாட எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இதை அப்படியே ஒரு கட்டத்துல அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நான் இருக்கேன் பிரம்ம சைதன்யம், எனது எண்ணங்கள் இருக்கிறது ஈஸ்வர சைதன்யம், ஜீவ சைதன்யம். ஓகேவா? இப்போ நான் ஒருத்தன் தானே, எனது எண்ணங்கள் தான் ஈஸ்வர சைதன்யமாவும் பலக்கணக்கான ஜீவ சைதன்யமாவும் இருக்கு. இப்போ என்னுடைய எண்ணங்கள் இருக்கும், நான் உருவாக்கிய உலகமும் இருக்கும், ஈஸ்வரனும் இருப்பான், ஜீவனும் இருப்பான். ஆனால் அப்போ நான் வந்து என்ன மட்டுமே நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இது இருக்கிறது எனக்கு தெரியாது, ஆனா அது இருக்கும். கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், ப்ளீஸ் கேர்ஃபுல்லா அட்டன் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
என்னுடைய கற்பனைக்கான இது ரொம்ப ஈஸியான புரிஞ்சு வைக்கிறது. சப்கான்சியஸ் தாட் இருக்குல்லங்க, என்னுடைய சப்கான்சியஸ் தாட் எல்லாம் இருக்குல்லங்க. ஆனா நான் ஐடென்டிஃபை பண்ணிக்காம இருக்கும்போது, ஆனா தாட் இருக்குல்ல, சப்கான்சியஸ் தாட் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அது என்ன, அது எதுவுமே பண்ணாம அது இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நான் அதோட ஐடென்டிஃபை பண்ணாத வரைக்கும் அந்த சப்கான்சியஸ் தாட் இருக்கும், ஆனா எதுவுமே டச் பண்ணாது அப்படிங்கிறது புரியுது இல்ல. அதே மாதிரி நான் இதுவரைக்கும் உருவாக்கிய எண்ணங்களின் வழியாக இந்த உலகம் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஏன்னா பிரம்மமாகிய நான், பிரம்மம் இருக்கும் காலம் மட்டும் மாயையும் இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ நான் இருக்கிறேன், நான் எண்ணத்தை உருவாக்கிட்டேன், அந்த எண்ணம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த எண்ணம் இருக்கும் போதும் நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கல அப்படின்னா எனக்கு அந்த எண்ணங்களின் உணர்வு எனக்கு இருக்காது. நான் எதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேனோ அதுதான் என்னுடைய உணர்வு. டீப் ஸ்லீப்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த உலகம் இருக்குதான், ஆனா எனக்கு உணர்வு ஆகல இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பிராக்டிகல் எக்ஸாம்பிளோட சொன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். டீப் ஸ்லீப்போட நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கும் போது இந்த உலகம் காணாம போயிடுச்சா? நான் தானே உலகமா இருக்கேன், நான் தானே எல்லா ஜீவன்களுமா இருக்கேன். ஆனா அந்த அனுபவம் எனக்கு தெரிஞ்சதா அப்படின்னா, நான் அந்த யாரு எதோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நான் புரிய வச்சுட்டு இருக்கேன். டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது அந்த அனுபவம் மட்டும் தான் கிடைக்கும். அட் தி சேம் டைம் இந்த உலகம் இருக்கும், ஆனாலும் அது ஒன்னும் டச் பண்ணாம இருக்கும் அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரிதான் நீங்க வந்து டீப் ஸ்லீப்ல இருந்து வெளியே வந்துட்டு கான்சியஸ்ல அட்டாச் ஆயிடுறீங்க அப்படின்னா அந்த அனுபவம் கிடைக்குது. சப்கான்சியஸ்ல அட்டாச் ஆகிங்கன்னா அதே மாதிரி அனுபவம் கிடைக்குது. ஆனா எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலயுமே கான்சியஸ் தாட்ஸ் சப்கான்சியஸ் தாட் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப எண்ணமற்ற நிலையும் இருக்கு, எண்ணங்களுடன் கூடிய நிலையும் இருக்கு, எல்லா நிலையும் இருக்கு. அது பெர்மனண்டா இருந்துகிட்டே தான் இருக்கு. நான் தான் எல்லாமே. எண்ணமற்ற நிலையில் நிலையாக இருப்பதும் நானே, எண்ணங்களுடன் கூடிய நிலையாக விரும்பும், எண்ணங்களுடன் கூடிய ஈஸ்வர நிலையில் இருப்பதும் நானே, ஜீவ நிலையில் இருப்பதும் நானே, அனைத்தும் நானே, அனைத்துமாக நான் இங்கே இருந்து கொண்டே இருந்த போதிலும் நீங்க வாட் மேட்டர்ஸ் அப்படின்னா வேர் ஐ எம் கோயிங் டு ஐடென்டிஃபை த மேட்டர். ஓகேவா? அப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நீ தான் எல்லாமா இருப்ப, ஆனா நீ எதுல ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கியோ அந்த அனுபவம் தான் உனக்கு கிடைக்கும், மற்ற அனுபவங்கள் கிடைக்காதுன்றதுக்காக அது நீ இல்லைன்னு அர்த்தம் இல்ல. ஸோ இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்றதுனாலதான் இவ்வளவு ஒரு டீப்பான எக்ஸ்பிளனேஷன் நான் போயிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இப்ப இன்னொன்னு நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, ஆரம்பத்துல பிகினிங்லயே நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா, ஐ ஆம் ஆல் இஸ் தி ரைட் ஐடென்டிஃபிகேஷன், தட் இஸ் தி ஒன்லி ஐடென்டிஃபிகேஷன், அதுதான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் சேர்த்து சொல்லிட்டேன். சரியா? இப்ப நம்ம மறுபடியும் கீழே இறங்கி வரும்போது அந்த ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஆனா யாரு எதுக்கு வேல்யூ கொடுக்குறோம் அப்படிங்கிறத வச்சுதான் இங்க டிஃபரன்ஸே இருக்கு. ஓகேவா? நீ சமாதிக்கு போயிட்டேன்னா டீப் ஸ்லீப்ல இருக்கிற மாதிரி 100% பிரம்ம சைதன்யத்துக்கு மட்டும் ஐடென்டிஃபை கொடுத்தேன்னா சமாதியில இருப்ப. உனக்கு உலக அனுபவங்களே தெரியாது, மாய அனுபவங்களே இருக்காது, எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது, உலக எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது, அந்த பரபிரம்ம அனுபவம் மட்டும் இருக்கும். ஓகேவா? அப்படி ஐடென்டிஃபை பண்ணினேன்னா, இல்ல நான் வந்து ஈஸ்வர சரணாகதி பண்ணி போட்டு நான் இருக்க போறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நீ ஈஸ்வரனோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். நீ ஜஸ்ட் ஈஸ்வரன் ஆட்டத்தை அழகா உட்காந்து ரசிச்சுட்டு இருப்ப. உனக்கு உலகம் தெரியும், எல்லாம் இருக்கும், ஆனால் இந்த லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த எண்ணங்கள் உன்னை எந்த அளவுக்கு எல்லளவும் பாதிக்காமல் நீ ஆனந்தமாக இருந்து கொண்டிருப்பாய். ஆனால் நீ லீலை செய்ய மாட்ட, இறைவன் உன் உடம்பாக மாறி லீலை செய்து கொண்டிருந்தால் அதையும் ஆனந்தமாக ரசித்துக் கொண்டிருப்ப. திஸ் இஸ் தி நெக்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் லெவல். சரியா? ஃபர்ஸ்ட் 100% பூரணமா பிரம்மத்தோட ஐடென்டிஃபை பண்ணி வாழலாம், அல்லது ஒரு பக்தனை போல் பூரண சரணாகதி பண்ணி ஈஸ்வரனோட ஐடென்டிஃபை பண்ணி வாழலாம், அல்லது கண்ணனை போல் நீ ஜீவனோட கூட ஐடென்டிஃபை பண்ணி வாழலாம். பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ எப்படி நீ வாழ்ற அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, பிஹைண்ட் தட் எல்லாமே நீயே இருக்கங்கிறது கான்ஸ்டன்ட், அது யாரும் மாற்ற முடியாது. நீங்க ஈஸ்வரனோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு வாழும் போது நீ பிரம்மம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நீ இப்ப ஜீவனோட ஐடென்டிஃபை பண்ணும் போது நீ ஜீவன் பிரம்மம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. I am all is the right identity, that is the identity everyone has it. And identity இல்லாதவன் இல்லவே இல்லை, எல்லாருக்குமே I am all தான் identity, there is no doubt in that. Yet at the same time நம்ம எதுக்கு வேல்யூ கொடுக்குறோம், அதனாலதான் நான் இந்த இடத்துல வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த வேல்யூ அப்படிங்கிற மாதிரி நான் கொண்டு வரேன். சரியா? 100 வேல்யூ கொடுக்குறவன் சமாதியில இருக்கான், 100 ஈஸ்வராக்கு வேல்யூ கொடுக்குறவன் பூரண பக்தனா இருக்கான், 100 ஜீவனுக்கு வேல்யூ கொடுத்து கண்ணன் மாதிரி ஜீவன் முக்தனாவும் இருக்கலாம், 100 ஜீவனுக்கு வேல்யூ கொடுத்து நீ டோட்டலா அஜ்ஞானத்திலையும் இருக்கலாம். ஆனா பிரம்மத்தை 100 அப்படின்னு வச்சுக்கணும். நீங்க தெளிவா மறுபடியும் சொல்றேன், அதாவது 100 பிரம்ம சைதன்யத்துக்கு வேல்யூ ஒன்லி சமாதி, 100 பூரண பிரம்ம சைதன்யத்துக்கும் வேல்யூ ஈஸ்வரன் சைதன்யத்துக்கும் வேல்யூ பக்தன், 100 பிரம்ம சைதன்யத்துக்கும் வேல்யூ கொடுத்துட்டு ஜீவ சைதன்யத்துக்கும் வேல்யூ கொடுக்கிறவன் கண்ணனை போன்று லீலை செய்கின்ற ஞானிகள். இப்படி சொன்னா இன்னும் கரெக்டா வந்துடும். சரியா? இப்ப அஜ்ஞானியை கொண்டு வரணும்ல. 100 ஜீவ சைதன்ய பிரம்ம சைதன்யம் கொடுக்காம அந்த பிரம்ம சைதன்யத்துடைய வேல்யூவை நீங்க வெறும் 10 15 கொடுத்துட்டு இந்த
ஜீவ சைதன்யத்துக்கு மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போது, அதை நீங்க டம்மி பண்ணும்போது, ஒரிஜினல் உணர்வாகவே இருந்து கொண்டு அதை நீங்கள் மறுக்கும் போது, அது இல்லை என்று நினைக்கும் போது, அதுக்கு நீ இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம இருக்கும் போது, நீ இம்பார்ட்டன்ஸே கொடுக்கலைனாலும் நீதான், அது நீதான், அதை மாற்றவே முடியாது, நீயாகவே இருந்து கொண்டு அதுக்கு நீ வேல்யூ கொடுக்காம இருக்கும் போது, உனக்கு அஜ்ஞானின் பேர் கொடுக்கப்பட்டு இந்த பொய் கோபம், பொய் பதட்டம், பொய் சுகம், பொய் துக்கம் எல்லாமே உண்மையா மாறி கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலை அப்படின்னு வந்துருச்சு. அது கேவலமான நிலை என்று கிரந்தங்கள் எல்லாம் வந்து பயங்கரமா அடிச்சு தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்றத நீங்க வச்சுக்கணும். ஓகேவா? சோ இப்போ ஓரளவுக்கு நான் என்ன எது வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நான் ப்ரூவ் பண்ணது எல்லாருக்குமே ஐடென்டிட்டி அயாமால் தான். அயாமாலாக இருந்து கொண்டிருக்கின்ற நானே எல்லா நேரங்களிலும் நான் அயாமால் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்ம சைதன்யம் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது, ஈஸ்வர சைதன்யம் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது, ஜீவ சைத்தன்யங்களான உயிரினங்கள் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ உலகங்கள் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த அயாமால் அப்படிங்கிற இந்த ஐடென்டிட்டி எப்பயுமே இருந்து கொண்டேதான் இருக்கும். சரியா? இது பேசிக் ஐடென்டிட்டி. இது போக நான் இந்த டவுட், முக்கியமான டவுட் என்ன கேட்டேன் அப்படின்னா, ஒரு ஞானி சமாதியில இருக்கான், ஒரு ஞானி வந்து லீல பண்ணிட்டு இருக்காங்கிற எல்லாம் ஒண்ணுதானே. அப்புறம் ஒருத்தன் வந்து எப்படி இருக்கு இங்க இருக்க முடியும், ஒருத்தன் வந்து இங்க எப்படி வர முடியும்? இந்த கன்ஃபியூஷனுக்கு இடம் கொடுக்காதீங்க. நம்ம பேசிக்கலி நாமளே நான் உருவாக்கிய அந்த கற்பனை வேர்ல்டு இங்க இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அதோட ஐடென்டிஃபை பண்ணாம நான் டீப் ஸ்லீப்புக்கும் போகிறது உண்டு. நான் உருவாக்கிய எத்தனையோ தாட்ஸ் சப்கான்சியஸ்ல இருக்கு, ஆனா அதுக்கு ஐடென்டிஃபை பண்ணாம அதோட அனுபவிக்காம நான் வந்து வேற ஒரு தாட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு போறது உண்டு. இந்த மாதிரி இந்த உலகம் அப்படின்னாலே மாயை, அதாவது பிரம்மம் இருக்கும் காலம் மட்டும் மாயையும் இருக்கும், பிரம்மம் இருக்கும் காலம் மட்டும் என்னுடைய எண்ணங்களும் இருக்கும். அந்த எண்ணங்கள்ல நான் ஐடென்டிஃபை பண்ணியும் இருக்கலாம், பண்ணாமலும் இருக்கலாம். எப்படி பண்ணிட்டு இருக்கணும், எப்படி பண்ணாம இருக்கணும், ஞானி எப்படி பண்ணிட்டு இருப்பான், அஞ்ஞானி எப்படி பண்ணிட்டு இருக்கான், இவ்வளவுதாங்க நான் சொல்ல நினைச்சது. ஓரளவு கரெக்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் கோர்வையா சொல்லி நான் கன்க்ளூட் பண்றேன். புரியுதான்னு மட்டும் பாருங்க. சரியா? அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிரம்ம சைதன்யம் நானே, ஈஸ்வர சைதன்யம் நானே, ஜீவ சைதன்யம் நானே. மாயையின் கலப்பில்லாமல் இருக்கும்போது பிரம்ம சைதன்யம் என்று பெயர், மாயையின் கலப்போடு இருக்கும்போது ஈஸ்வர சைதன்யம், ஜீவ சைதன்யம் என்று பெயர். இந்த மூன்றும் நானே. இங்கே எல்லாருக்குமே ஒரே ஐடென்டிட்டி தான். ஏன்னா இருக்கிறது நான் மட்டும்தான். அப்ப நானே தான் அனைத்துமா இருக்கின்றதுதான் பெர்மனன்ட் ஐடென்டிட்டி ஃபார் எவ்ரி ஒன் எல்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்பயுமே இந்த மூணு இருக்குன்றதும் புரிஞ்சுக்கணும். பிரம்மம் இருக்கும் காலம் மட்டும் ஈஸ்வரனும் இருப்பான், ஜீவனும் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். அப்படின்னா என்ன? எண்ணங்கள் அர்த்தம். நான் உருவாக்கிய எண்ணங்கள்லாம் அழிஞ்சு போயிடாது, காணாம போயிடாது. அந்த எண்ணங்கள் எண்ணங்களாக இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த எண்ணங்களோடு நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஞானம் வந்துருச்சுன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய ஞானிகள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த எண்ணங்களோட ஐடென்டிஃபை பண்ணிக்காம எண்ணங்களே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு 100 அந்த பிரம்மச்சைதன்யத்தோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அவங்கள் வாழ முடியும். அவர்கள் இப்படி இருக்கும் போதும் அவர்கள் உருவாக்கிய ஆதியில் பிரம்மம் உருவாக்கிய அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதன் விளைவாக உலகம் இருக்கும், ஜீவர்கள் மற்றவர்கள் எல்லாம் இருப்பார்கள், அத்தனையும் இருக்கும் என்பதற்காக இதையெல்லாம் அவன் அனுபவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. Because he has not identified with it and he has just identified with it, even though he knows that everything is he himself. நானே தான் இந்த மூன்றுமாக இருக்கின்றேன் என்பதை உணர்ந்திருந்தாலும், பட் நான் இப்ப முழுசா பிரம்மச்சரியத்தோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே கூட எனக்கு தெரியாமல் இருக்க முடியும். கான்செப்ட் நம்பர் 1. இதை நம்ம வந்து சுதாக்கு நான் முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவருக்கு ரொம்ப பெயின்ல இருக்கும்போது நான் சொல்லியிருக்கிற விஷயம், கண்ணா நீ பிரம்மச்சைதன்யத்துல இருந்தேன்னா பெயின் இருக்கிறதே கூட உனக்கு தெரியாதுரா. யூ கேன் ஐடென்டிஃபை ஹவு. நம்ம வந்து முடிவு பண்ணணும். அப்ப நீ பிரசாதமா எடுத்துக்கணும்னா ஈஸ்வர சைதன்யத்திட்ட நீ ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா இந்த பெயின் இருக்கும், ஆனா பிரசாதமா எடுத்துக்கிட்டு சந்தோஷப்படலாம். நீ பிரம்மச்சைதன்யத்தோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு பெயினே தெரியாது. ஏன்னா மாயைக்குள்ளேயே நீ போகணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிற இந்த விஷயத்தெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஜீவச்சைதன்யத்துல இருந்தாலும் நீ அந்த 100 நான் பிரம்மமே என்ற உணர்வோடு இந்த ஜீவச்சைதன்யத்தில் இருந்தா வலிக்கும், கண்டிப்பா வலி இல்லாம இருக்காது. அதையும் பிரசாதம் நாங்க ரசிப்போம். இங்க நான் வேணும்னே உருவாக்கி நான் என்னுடைய கற்பனை தானேன்னு நீ ரசிக்கிற மாதிரி இருக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சோ கண்ணன் எப்படி லீலை செய்து, ஏன்னா ஒரு திருடன்ற பட்டம் வாங்கி அனுபவிச்சான், ஓடி போனவன் பட்டம் வாங்கி அனுபவிச்சான், பொம்பளை பொறுக்கின்னு ஒரு பட்டம் வாங்கி அனுபவிச்சான். So he is ready to enjoy whatever he wanted because he himself is everything இல்லையா? இந்த ஒட்டுமொத்த உலகமே அவன் தானே, அவனால் உருவாக்கப்பட்ட கற்பனைகள் தானே. சோ எனக்கு நானே இப்ப திட்டுறேன் அப்படின்னா என்ன நானே தானே திட்டிக்கிறேன். அனைத்தையும் சுவைப்பதற்காக சுகமாக வாழ்வதற்கென்றே நான் இந்த உலகமாக விரிந்திருக்கின்றேன் என்று உணர்ந்தான் அல்லவா கண்ணன். அண்ட் therefore அப்படியும் நீங்க வாழலாம், ஒன்றும் தப்பில்லை. சரியா? பட் ஹவு ஹி கெட்ஸ் ஐடென்டிஃபைட் வித் இட் அப்படின்னா, நானே பிரம்மன்றதும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கான், நானே ஈஸ்வரன்றதையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கான், நானே இங்க அல்ல அனைத்து ஜீவனாகவும் இருக்கின்றேன் அப்படின்ற ஐடென்டிபிகேஷனோட நான் கண்ணன்ற ஐடென்டிபிகேஷன் இருக்கு. சோ இப்படி தெளிவான ஐடென்டிபிகேஷன்
இருந்தா நீங்க கண்ணனை மாதிரி வாழுங்க. இல்ல அப்படின்னா ஒரு பூரணமா நான் இறைவனிடம் சரணாகதி செய்து விடுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் நீங்க தான் 100% பிரம்ம சைதன்யம், நீங்க தான் உலகம், உங்க எண்ணங்கள்லாம் இருக்கு. ஆனா உங்க எண்ணங்களோட நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது இல்ல. ஈஸ்வரனோட மட்டும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க. அங்கே ஈஸ்வரன் அந்த எண்ணங்களை எப்படி எப்படி ஆற்றுறானோ அது எல்லாத்தையும் ஆனந்தமா ரசிச்சிட்டு இருக்கீங்க என்ற லெவல்லையும் நீங்க வாழ முடியும். அல்லது சமாதிக்கு சென்று நீங்கள் பூரணமா பிரம்ம சைதன்யமாகவும் வாழ முடியும் என்ற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இதை கேட்டேன். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேனா? சரி, ஓகே. இந்த டிஸ்கஷன்னால நமக்கு என்ன நன்மை ஏற்பட போகுது, இனிமே நான் என்ன மாதிரியான ஒரு பிராக்டிஸை நான் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியம். அதாவது பிரம்ம சைதன்யம் நம்ம கிருஷ்ணாஃபிலேயே நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். எங்க கோருக்கும் ரோலுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விளையாண்டாதான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க கேட்பீங்க, எங்க ரோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா கோரு மறந்துடுதுங்க, கோருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ரோலு மறந்துடுதுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஸ்ட்ரிக்டா உங்ககிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கோருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, ரோல் மறந்தாலும் தப்பில்லை, பிரச்சனை இல்லை, ஆனா கோரை மிஸ் பண்ணிடாது அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? த சேம் திங், அதை இன்சிஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த கிளாஸே. ஸோ பிரம்ம சைத்தன்யம், நான் பிரம்மம் என்ற அந்த பிரம்ம சைதன்யத்துக்கு நீங்க வேல்யூ கொடுங்க. உங்க கோரோட நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க, உங்க ரோலோட ஐடென்டிஃபை பண்ணுங்க, பண்ணாம போங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா கோரை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க கோர் தான் ஒரிஜினல். அந்த ஒரிஜினலோட நீங்க ஐடென்டிஃபிகேஷன் குறைக்க கூடாது. 100 உங்க ஐடென்டிஃபிகேஷன் ஒரிஜினல்ல வச்சிருங்க. அதுக்கப்புறம் ரோல்லையும் நீங்க 100 வச்சு ஆடுங்க, இல்ல வெறும் 10 வச்சு ஆடுங்க, 20 வச்சு ஆடுங்க, இல்ல ரோலே வேணான்னு சொல்லிட்டு சமாதியில போய் உட்காருங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க, சரியா? பட் ஆன்மீகத்தின் இலக்கு என்னன்னா, உங்களுடைய அந்த ஒரிஜினலோட நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்க வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்களே தான் பிரம்மம் ஒரிஜினல், நீங்களே தான் ஃபேக் ஈஸ்வரன், ஃபேக் ஜீவன், நீங்களே தான் எல்லாமா இருங்க. ஆனா ஃபேக்கோட ஐடென்டிஃபை பண்ண வேணாம். ஃபேக்ல ஐடென்டிஃபை பண்ணா வேணா ஈஸ்வரனோட பண்ணிக்கோங்க, சரியா? தப்பு இல்லை. ஸோ ஃபேக்கோட என்னால ஒரிஜினலோட எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இல்லைங்க. ஏன்னா எனக்கு வேர்ல்டு தான் தெரியுது என் கண்ணுக்கு தெரியறதுல எனக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கத்தான் முடியும். அதனால என்னால கண்ணுக்கே தெரியாத பிரம்மத்துக்கிட்ட எனக்கு கொடுக்காத அப்படின்னு கேட்குறீங்களா? அப்ப அவங்களுக்கு நீங்க ஈஸ்வரனோட ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. ஏன்னா ஈஸ்வரன் இல்லை, ஏன்னா அனுபவபூர்வமான உண்மை தானே. ஏன்னா ஆட்டுவது அவன் தானே, நீ நினைக்கிறது எதுவும் நடக்கல இல்ல, அவன் தானே ஆடிட்டு இருக்கான். அப்ப புரியுது இல்ல, ஈஸ்வரனை புரிஞ்சுக்கிட்டே இல்ல, பிரம்மத்தை புரியல, என்ன பரவாயில்ல விடு, ஆனா ஈஸ்வரனோட ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. அப்ப 100 ஈஸ்வரனோட நீ ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ அந்த ஜீவனோட 10 வச்சுப்பியோ, 20 வச்சுப்பியோ, 30 வச்சுப்பியோ, இல்ல 100 வச்சுப்பியோ வச்சுக்கோங்க. ஆனா 100 பிரம்ம சைதன்யத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், 100 ஈஸ்வர சைதன்யத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 100 நீங்க ஜீவனுக்கு கண்ணன் மாதிரி கொடுங்க, கொடுக்காம போங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, 100 ஜீவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால நம்மளுடைய பிரம்ம சைதன்யத்தையே இல்லாமல் பறந்து விட்டோம், ஈஸ்வரனை கூட மதிக்காம போயிட்டோம். தட் இஸ் வை நாம் அஞ்ஞானிகள் என்று அழைக்கப்படுகின்றோம். ஆனால் உண்மையில் ஞானமாகவே இருந்து கொண்டு, ஞானிகளாகவே இருந்து கொண்டு, உலகமாகவே இருந்து கொண்டு, ஈஸ்வரன் ஜீவன் பிரம்மமாகவே இருந்து கொண்டு, ஜஸ்ட் இந்த ஐடென்டிபிகேஷன் ப்ராப்ளம் ஒன்றினாலேயே நாம் ஒரு லூஸாக, முட்டாளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலை மாற வேண்டும். நம்ம ஒரிஜினல் கான்சியஸோட நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் ஈஸ்வர சைதன்யத்தோட நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க, 100 ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஜீவனோட ஐடென்டிஃபை பண்ணி தாராளமா கண்ணனை மாதிரி விளையாடுங்க, ஒரு தப்பும் இல்லை என்பதுதான் எனது பதில். அதுல குறிப்பா நீங்க எக்ஸ்ட்ராவா புரிஞ்சுக்கணும்னா, just that identification gives you a lot of experiences-ன்றது நீங்க அனுபவபூர்வமா உணர்ந்துட்டீங்க இல்லையா? நீங்க இப்ப சொன்னல, மீனா சொல்லிட்டு இருந்தா, உங்களை கோலைன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா கோலையா இருக்கீங்க, உங்களை வீரன் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா நீங்க வீரனா இருக்கீங்க, நீ எப்படி உன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீயோ அப்படித்தான் நீ இருக்க அப்படிங்கிறது அனுபவபூர்வமான உண்மை, சத்தியமான உண்மை. How you feel that you are. நம்ம மனமாசுல்லா கிளாஸ்லயே நிறைய நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. எந்த சூழல்ல நீ கஷ்டம் நினைச்சா கஷ்டம், சுகம் நினைச்சா சுகம் அப்படின்னு. ஸோ த ஐடென்டிஃபிகேஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல் அப்படிங்கிறது தயவு செய்து மறந்துடாதீங்க. ஒரிஜினலோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஆனந்தமா வாழ முடியாதுன்ற வார்த்தை வேற கொண்டு குழப்பாதீங்க. ஃபர்ஸ்ட் அதை புரியணும் அப்படின்னா, அந்த அஷ்டாவகிரியில சொன்ன மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கிற ஐடென்டிஃபிகேஷன், இந்த ரோலை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு வச்சிருக்கீல, கோரை மறந்துட்டு ரோல்ல மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கீல, அது நரகம்னு புரியணும். அப்படி புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் ஷிஃப்ட் யுவர் ஐடென்டிஃபிகேஷன் பிகாஸ் யூ ஆர் தட். அதுவாகவே இருந்து கொண்டு நான் இல்லை என்று மறுத்து கொண்டிருக்கின்ற அந்த மறுப்பை ஒதுக்கிவிட்டு நான் பிரம்மம் என்ற அந்த ஐடென்டிஃபிகேஷனை வந்துட்டீங்கன்னா, அல்லது நான் ஈஸ்வரன் ஐடென்டிஃபிகேஷன் வந்துட்டீங்கன்னா நாம ஜெயிச்சிட்டோங்க. This is what I wanted to. பிரம்ம சைதன்யம், ஈஸ்வர சைதன்யம், ஜீவ சைதன்யம், இவற்றோடு நாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி கொண்டிருக்கின்றோம் என்ற விஷயத்தை இவ்வளவு நேரம் நாம் டிஸ்கஸ் செய்த போது அற்புதமாக நீங்கள் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றீர்கள். அந்த கேள்வியை வைத்துவிட்டு அதற்குண்டான விளக்கத்தை காணலாம். கேள்வி என்ன என்றால், அதாவது பிரம்ம சைதன்யம், ஈஸ்வர சைதன்யம், ஜீவ சைதன்யம் எல்லாம் ஒண்ணு 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 அப்படிங்கிறது நீங்க தெளிவுபடுத்திட்டீங்க. அப்படி தெளிவுபடுத்துவது உண்மை என்றால், ஒரு ஜீவன்
இங்கே பிரம்மத்தோடு ஐக்கியமான பிறகு அவன் அவ்யக்த பிரம்மமாக மாறிவிடுகின்றான் என்பது உண்மையா? சமாதியில் இருக்கின்ற ஒரு ஜீவன், சரியா? ஜீவ சமாதி ஆகிவிட்டான் அப்படின்னு வச்சுப்போம், சரியா? அப்ப ஜீவன் முக்தனாக சமாதியில் இருக்கின்றான், ஓகேவா? இப்போ அவனை வந்து யாருமே ஜீவன் சொல்ல மாட்டாங்க. அப்ப அவனை யாருன்னு எல்லாரும் என்ன சொல்லணும்? அவனை பிரம்மம்னு சொல்லணும். ஏன்னா அந்த ஜீவன் வந்து பிரம்மத்தோடு ஐக்கியம் ஆயிடுச்சு. அதனால ஜீவ பிரம்ம ஐக்கியம் நடந்த பிறகு அங்கே ஜீவன்ற பேச்சுக்கு எடுபடாது, அது பிரம்மம் ஆயிடுச்சு. அப்படின்னா பிரம்மம் ஒக்கட்டே அப்படின்னா ஒன்ஸ் அது அந்த ஜீவன் சமாதி ஆயிடுச்சுன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜீவனுக்கு உலகம் தெரியல, உலகம் தெரியாது அப்படின்னா பிரம்மத்துக்கும் உலகம் தெரியக்கூடாது. அப்பயே கிட்டத்தட்ட நான் ஒருவன் ஞானியானாலே இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஞானியாக வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு தடவை நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த உலகம் உனது கல்பனையினாலானது, இந்த உலகம் உனது கல்பனையினாலானது, இதுதானே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப நான் கற்பனையை ஸ்டாப் பண்ணிட்டா அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒட்டுமொத்த உலகத்துல எல்லாருமே இங்க இருக்கக்கூடாது அல்லவா? இன்னொரு சூப்பர் எக்ஸாம்பிள் வேற காட்டுனீங்க. கனவு காண்றேன், கனவுக்குள்ள நான் ஒருத்தனே பல வார கற்பனையில நான் தெரியுறேன், அதை நான் உண்மையான நம்பி பயந்துட்டு இருந்தேன் தான். பட் ஒன்ஸ் விழிப்பு ஏற்பட்டுச்சு இல்ல, அப்படின்னா என்ன, டக்குன்னு ஞானி ஆயிட்டேன். அது எல்லாமே பொய்ன்னு உணர்ந்துட்டேன், கற்பனையை ஸ்டாப் பண்ணிட்டேன். பொய்ன்னு உணர்ந்துட்டேன், கற்பனையை ஸ்டாப் பண்ணிட்டேன். அங்க கற்பனையில இருக்கிற எல்லா கேரக்டருமே சேர்ந்து முக்தி தானே ஆச்சு. அது என்ன தனித்தனியா இனிமே தனியா முக்தி ஆகணுமா? ஏன் கல்பனை தானேயா என்ற அற்புதமான ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பினால் இதற்குண்டான விடையை நான் பேசி முடிக்கும் போதே கிட்டத்தட்ட வந்த மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் நல்ல கேள்வி, கொஞ்சம் விரிவா இதையே டிஸ்கஸ் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன், சரியா? இப்ப இந்த கேள்விக்குண்டான விடை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹையர் கிளாஸஸ்ல ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை நம்ம புரிய வச்சிட்டு இருக்கோம். பிரம்மம் மாயையாக பிரியும் போது 2 வகை பேர்களோடு பிரிகிறது அப்படின்னு சொன்னோம். ஒண்ணு ஈஸ்வர மாயா, இன்னொன்னு ஜீவ மாயா அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான நேம்களோட பிரிகிறதுங்கிற அந்த விஷயம் தான் நீங்க இந்த சீக்ரெட். நான் இந்த கேள்விக்குண்டான விடையை ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஈஸ்வர கல்பனை அப்படிங்கிறது ஜஸ்ட் இந்த பஞ்சபூதங்கள் பிளஸ் 84 லட்சணம் உயிரினங்கள், முக்குணங்கள், பேசிக் பிளாட்ஃபார்ம், சரியா? இந்த பேசிக் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு கற்பனை. அது யாருடைய கற்பனைன்னா ஈஸ்வர கல்பனைன்னு பேரு, சரியா? அந்த ஈஸ்வர கல்பனை பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத பேஸா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த 84 உயிரினங்கள் பிறந்தது இல்லையா, ஈஸ்வரனே தான் அதுவா மாறிக்கிட்டாங்க இல்லையா, அது ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக ஜீவ கல்பனை என்று ஒரு இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும், ஓகேவா? இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு கன்ஃபியூஷன் இல்லை, இந்த கேள்விக்கு சூப்பரா ஆன்சர் சொல்லிடலாம். என்னன்னா, இப்போ ஜீவ கல்பனை அப்படிங்கிறது தான் ஸ்டாப் ஆச்சு. இன்னும் ரொம்ப தெளிவா நான் சொல்லிடுறேன். இப்ப நான் நேற்று பேசினது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்லணும்? நானே பிரம்மம், நானே ஈஸ்வரன், நானே ஜீவன். சோ இதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, ஓகேவா? இது இருக்கிற வரைக்கும் தான் நான் இந்த மாயையில நான் விளையாடிட்டு இருக்கவே முடியும். இப்ப ஈஸ்வரன் வேறெல்லாம் சொல்லக்கூடியது. பட் ஈஸ்வரனாக வேஷம் தரிக்கும் போது அல்ட்ரா பவர்ஃபுல்லாகவும், ஜீவனாக வேஷத்தில் இருக்கும் போது லிமிடெட் பவராகவும், இது எல்லாமே என்னுடைய கற்பனை தான். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இங்க நான் சொல்லும் போதுதான் இந்த பிரச்சனையே. நான் உங்களை குழப்பறதே எப்படி குழப்பறேன் அப்படின்னு சொன்னா, இந்த நானா அந்த நானா அப்படின்னு கேட்டு நான் குழப்பறேன் அப்படின்னு வெரி சிம்பிள். நான் அப்படிங்கறத நான் பிரம்மத்திலிருந்து பேசிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த நான் அப்படிங்கிறதுக்கு பிரம்மம்னு பேர் கொடுத்தா அந்த நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈஸ்வரமாயா அப்படிங்கிற ஒரு கல்பனையாக மாறி பின் அதுவே பல்லாயிரக்கணக்கான ஜீவனான்களாக மாறுகிறது, சரியா? இந்த ஜீவனானுக்குள்ள போகாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த நான் அப்படிங்க, இந்த பெரிய நான், சரியா? இதுதான் ஒரிஜினல் நான். இந்த ஒரிஜினல் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈஸ்வரனான் அப்படிங்கிறத மாயா மாறுச்சு. அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான குட்டி குட்டி நான்களா மாறுச்சு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இருக்கட்டும். இப்ப நான் எப்படி நான் இமேஜின் பண்ணி நான் பேசுறேன் அப்படின்னா, அந்த குட்டி குட்டி நானுக்குள்ளேயும் பெரிய நானும் இருக்கு, ஈஸ்வர நானும் இருக்கு, ஜீவனானும் இருக்கு. அதை மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. குட்டி நானுக்குள்ளேயும் 3மே இருக்கு. 3மே இருந்தாதான் அது வந்து ஒன்னஸ்ன்னு நீங்க சொல்ல முடியும். எல்லா இடத்துலயும் அந்த 3 தான் இருக்கு. எங்க பொய் நான் அப்படின்றப்போ இந்த இடத்துல பேரை தான் நான் மாத்தி வச்சிருக்கமே தவிர அந்த பேருக்குள்ள அந்த ஒரிஜினல் நானும் இருக்குது. ஒரிஜினல் நானே தானே பொய் நானாக இருக்கிறது என்றெல்லாம் முதல்ல தெளிவாய்க்கோங்க, சரியா? இப்ப இவ்வளவும் தெளிவானதுக்கு அப்புறம் சிம்பிளா ஆன்சர் சொல்லலாம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஈஸ்வரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் இந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் வந்து ஒரு கம்பேரிஷன் பண்ணி நம்ம பேச ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஈஸ்வரன் டம்மி பண்ணியே பேசுவோம்.
ஏன்னா இந்த ஜீவன் வந்து, அதாவது ஞானியா இருக்கும் பட்சத்துல, அஞ்ஞானியா இருக்கும் பட்சத்துல ஜீவன் கேவலமான நிலையில இருக்கான். பட் ஜீவன் ஞானியா இருக்கும் பட்சத்துல ஈஸ்வரன் ஜீவனுக்கு சேவகன், இவன் நினைக்கிறது மட்டும்தான் அவன் செய்வான் அப்படின்னு எல்லாம் வந்து இந்த பாயிண்ட்ஸ் அடிக்கிட்டே போகும்போது, ஜீவனுடைய அட்வான்டேஜ் அடிக்கிட்டு போகும்போது ஒண்ணு சொல்லுவோம் என்னன்னா, இவனுக்கு முக்தி, அதாவது சாரி பிரம்மத்தோட ஐக்கியம் அப்படிங்கிறது பாசிபிலிட்டி யாருக்கு? ஜீவனுக்கு. ஆனா இந்த ஈஸ்வரனுக்கு பிரம்மத்தோட ஐக்கியப்படணும்னா கல்ப காலம் வரை காத்திருக்க வேண்டும். ஈஸ்வரன் வந்து பெர்மனண்டா இருந்துகிட்டே தான் இருப்பான். அவன் கர்மபலதாதாக இருந்து செயல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அவன் வந்து, நீ வந்து அக்கரத்தாவ மாறிடலாம், ஜீவன் வந்து அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு. ஆனா அவன் வந்து கர்மபலதாதாக இருந்துட்டு கடைசி வரைக்கும் நமக்காக சேவகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதன் மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை நான் எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, அவன் பிரம்மத்தோடு ஐக்கியப்பட முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். ஜீவன் பிரம்மத்தோடு ஐக்கியப்பட்டு விடலாம், ஆனால் ஈஸ்வரன் பிரம்மத்தோடு ஐக்கியப்படுவான். எப்போ அப்படின்னா கல்பத்துல மட்டும்தான். சரியா? அந்த 4 யுகங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஈஸ்வர கல்பனை அப்படிங்கறது ஸ்டாப் பண்ணிட்டு தூங்க போயிட்டு போ. அப்போ எதுவுமே இருக்காது, அங்க ஒன்லி பிரம்மம் மட்டும்தான் இருக்கும். அது வரைக்கும் இந்த உலகம் இருந்து கொண்டேதான் இருக்கும், ஈஸ்வரன் இருந்து கொண்டேதான் இருப்பான், ஈஸ்வர கல்பனை என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும். சரியா? இப்ப மெதுவா நான் அந்த கொஸ்டினுக்கு வரேன். இந்த ஜீவனுக்குள்ள 100 பிரம்மம் இருக்கு, 100 ஈஸ்வரன் இருக்கு, 100 ஜீவத்தன்மை இருக்கு. ஓகேவா? இப்போ இங்க ஐடென்டிபிகேஷன் மேட்டர்ஸ் எ லாட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப இந்த ஈஸ்வர கல்பனையோட ஐடென்டிஃபை பண்ணியும் நீங்க ஞானியா இருக்கலாம். 100 பரபிரமம், 100 ஈஸ்வரன், 100 ஜீவன் ஐடென்டிஃபை பண்ணி நீ ஞானியா வாழலாம். அது யாரு? கண்ணன். அல்லது பக்தர்களை போல 100 பரபிரமம், 100 ஈஸ்வரன், அது வரைக்கும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு நீங்க இந்த ஜீவனை 0 பண்ணிக்கிட்டும் வாழலாம். அது வந்து பக்தன், சரணாகதியான பக்தன் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ஓகேவா? இங்க சமாதியில் இருக்கக்கூடிய ஞானி அப்படிங்கிறப்போ இந்த ஐடென்டிபிகேஷன் மேட்டர்ஸ். இவன் ஈஸ்வரன்ட்டையும் ஐக்கியமாகல, அதாவது ஈஸ்வரனுடைய ஐடென்டிஃபை பண்ணிக்கல, ஜீவனுடைய ஐடென்டிஃபை, ரெண்டையும் விட்டுறான். சரியா? யாரு? அந்த ஜீவ கல்பனை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஜீவனுக்குள்ள என்ன இருக்கு? 3மே இருக்கு. 100 பிரம்மம், 100 ஈஸ்வர கல்பனா, 100 ஜீவ கல்பனா. இந்த 3ல ஐடென்டிபிகேஷன் மேட்டர்ஸ்ன்னு சொல்றேன். அப்போ இண்டிவிஜுவல் ஒரு ஜீவா வந்து இங்க என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அந்த 100 ஜீவாலையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கல, 100 ஈஸ்வரா கிட்டையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கல, 100 பரபிரம்மத்தை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிக்குது. ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டதுனால யார் பண்ணுது? இந்த ஜீவ கல்பனை மட்டும்தான் இது பண்ணுது. அதாவது 84 லட்சம் ஜீவராசிகளாக ஈஸ்வரன் அப்படிங்கிற கல்பனையில இருக்கு. ஆனா ஒரு ஜீவன் அப்படிங்கிற கற்பனையில இவனுக்குன்னு வந்து கற்பனை உலகம் மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டா கூட, இந்த கற்பனையை மட்டும் நீங்க ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா இந்த ஜீவன் ஐடென்டிபிகேஷனை ஸ்டாப் பண்றான், ஈஸ்வர ஐடென்டிபிகேஷனை சேர்த்து ஸ்டாப் பண்றான். அதனால இவனுக்கு உலகம் தெரியல அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்ப நான் என் கற்பனையை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா எனக்கு உலகம் தெரியாதா அப்படின்னு சொன்னா, பக்தர்களும் கற்பனையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஆனா அவங்களுக்கு உலகம் தெரியும். இந்த டிஃபரன்ஸ் மட்டும் கரெக்டா கேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பக்தர்களும் கற்பனை பண்றது இல்லைங்க, நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் தானே செய்யறான். அப்போ பக்தனும் கற்பனை பண்றது இல்ல, ஜீவனும் கற்பனை பண்ண, சமாதி அடைந்த ஜீவனும் கற்பனை பண்றது இல்ல. ஆனா டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, அவன் கற்பனை பண்றது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு எங்க போய் ஒட்டிட்டு இருக்கான்னா, ஈஸ்வரனோட போய் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கான், ஈஸ்வர கல்பனையோட போய் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டான். ஓகேவா? ஆனா இந்த சமாதி அடைந்த ஞானி இருக்கானே, அவன் தன் ஜீவ கல்பனையிலையும் விட்டுட்டான், தன்னுடைய அந்த பேசிக் இண்டிவிஜுவல் ஒரு கற்பனை கொடுத்தாங்கல்ல, ஜீவ சிருஷ்டி கல்பனை, அதையும் விட்டுட்டான். ஈஸ்வரனுடைய ஐக்கியம் பண்ணல, பிரம்மத்துக்கு போய் டைரக்டா ஐக்கியம் ஆயிட்டான். சரியா? அதனால ஈஸ்வர கல்பனையில ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு உலகம் தெரியும், ஆனா பிரம்மத்துல போய் ஐக்கியமானவனுக்கு உலகம் தெரியாது. இப்ப மேட்டர் வந்து என்னன்னா, கல்பனையில ஐடென்டிஃபை பண்ணா மட்டும்தானே உலகம் தெரியும். ஏன்னா கல்பனை தானே உலகம். எந்த கல்பனையில ஐடென்டிஃபை பண்றியோ அந்த மாதிரி உலகம் தெரியும். நீ கல்பனையிலே ஐடென்டிஃபை பண்ணிக்கலன்னா பிரம்மத்துல ஐடென்டிஃபை பண்ணிக்கிற, அங்க உலகமே தெரியாது என்ற அந்த ஒரு ரீதியில நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இது ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. சரியா? உங்களை எப்படி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணேன்னு சொன்னாதான் எனக்கு ஈஸியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நீங்க ஓரளவு சொல்லிட்டீங்க. இதெல்லாம் என்ன சொல்ல வந்தீங்கன்னா, ஏங்க நீங்க மட்டும் ஞானி ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா மீதி இருக்கிற ஜீவன்கள் எல்லாம் ஆக வேணாமா அப்படின்னு சொல்லும் போது நான் எப்படி கன்ஃபியூஸ் பண்றேன் அப்படின்னா, ஏண்டா உன் கற்பனை தானே உலகமா இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது, இந்த ஜீவனின் கல்பனை மட்டும் உலகமா இல்லைங்க. அது இருக்கு, அது கற்பனை வேர்ல்டு மாதிரி ஒண்ணு இருக்கு. நான் செத்து போயிட்டேன்னா என் கற்பனை வேர்ல்டும் சேர்ந்து செத்து போயிடும், அது வேற விஷயம்.
ஆனா ஜீவ சிருஷ்டி அப்படிங்கிறது என்னோட சேர்ந்து செத்து போயிடும், அது வேற விஷயம். ஆனா நான் அப்படிங்கிறது இந்த வெறும் ஜீவ கல்பனை அல்ல. நான் அப்படிங்கிறது ஈஸ்வர கல்பனை, ஜீவ கல்பனை அனைத்தும் சேர்ந்ததே நான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப நான் எப்படி உங்களை ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்டேன், ஏண்டா உன் கற்பனை தானே உலகம்னு சொன்னேன், நீ கற்பனையை ஸ்டாப் பண்ணா உலகம் போகணும் இல்லை அப்படின்னா, இந்த ஜீவனுடைய கல்பனையை நீ ஸ்டாப் பண்ணிட்ட. ஆனா ஈஸ்வர கல்பனை அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ்ல அடுத்து நீ ஐடென்டிபிகேஷனை ஸ்டாப் பண்ணா உனக்கு உலகம் தெரியாது. ஆனா அந்த ஈஸ்வர கல்பனை அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜீவன்கள் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல், எக்கச்சக்கமான சித்தாபாஸ், கோடிக்கணக்கான சித்தாபாஸ், கோடிக்கணக்கான இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது ஈஸ்வர கல்பனையிலே உண்டு. இந்த ஜீவ சிருஷ்டிக்கு மட்டும்தான் எனக்கு என்னுடைய கல்பனையை ஸ்டாப் பண்ணா அப்படின்னு சொல்றோம். சரியா? ஈஸ்வர கல்பனையில உண்டு. இப்ப பக்தன் என்ன பண்றான்னா தன்னுடைய ஜீவ கல்பனை மட்டும்தான் ஸ்டாப் பண்றான், நம்முடைய ஈஸ்வர கல்பனையை ஸ்டாப் பண்ணல, ஈஸ்வரனோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான், ஈஸ்வர கல்பனையோட போய் ஒட்டிக்கிறான். அப்ப என்ன ஆயிடுதுன்னா ஈஸ்வரன் எப்படி இருப்பான், சுத்த சாத்வீகனா இருப்பான், அனைத்தும் நான் அப்படிங்கிற ஃபீலிங்ல இருப்பான். அப்ப பக்தனும் அனைத்தும் நான்ன்ற ஃபீலிங்ல இருப்பான், அனைத்தையும் ஆட்டுபவன் ஈஸ்வரன், இவனும் அவனோட சேர்ந்துக்கிட்டான். இந்த மாதிரி ஒரு ஈஸ்வரனின் ஒரு சந்தோஷம் எவ்வளவு இருக்கோ, ஈஸ்வரனுடைய பவர் கிடைக்காதுன்றதெல்லாம் வேற சப்ஜெக்ட், அதை திங்க் பண்ண வேணாம். பட் இவன் ஈஸ்வரனோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டதுனால ஈஸ்வரனுக்கு உண்டான முழுமையான சந்தோஷத்தை இந்த பக்தன் அனுபவித்துக் கொண்டிருப்பான். அந்த அயமால் ஃபீலிங் வந்துடும், இது எல்லாமே மாயைன்றது புரிஞ்சிடும், எல்லாம் கிருஷ்ணன் கண்ணனாகவே பார்க்க ஆரம்பிச்சு, எல்லாமே கண்ணன் தானே. 84 லட்சம் ஜீவராசிகளாக ஈஸ்வரனே உருமாறினான் தானே சொன்னோம் நம்ம. சரியா? ஆனா இந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ், அந்த இண்டிவிஜுவல் சுதந்திரத்தை யூஸ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் பக்தன். எனக்குன்னு இந்த ஜீவ கல்பனையை கொடுத்தீங்களா, அதை மட்டும் தானே யூஸ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேனே தவிர இந்த உலகத்தை நான் வேண்டாம்னு சொல்லல, இந்த உலகத்தை அனுபவிக்க மாட்டேன்னு சொல்லல, இது கண்ணனா பார்த்து அனுபவிக்க போறேன்னு தான் முடிவு பண்ணிட்டேன். therefore he is just identifying with the ஈஸ்வர கல்பனா and therefore அவனுக்கு உலகம் தெரியும். ஆனா அவனுக்கு கற்பனை இல்லை, அவன் மனசே இல்லை, அவனுக்கு மனசே இல்லை அப்படிங்கிறதுல இல்லைன்னா ஜீவன்ற இண்டிவிஜுவல் இந்த சுதந்திர மனசு இருக்குல்லையே அதை மட்டும்தான் இல்லாம பண்ணிக்கிட்டானே தவிர. அப்ப நான் திரும்ப திரும்ப அதனாலதான் 3 சொன்னேன். ஒண்ணு ஐ ஆம் தி 100 பரபிரம்மா, ஐ ஆம் தி 100 ஈஸ்வரா அண்ட் ஐ ஆம் 100 ஜீவா அப்படின்னு சொன்னேன். ஆனா பக்தர்கள் என்ன பண்றாங்கன்னா 100 ஜீவாவை மட்டும்தான் அவன் இழக்கிறான், 100 ஈஸ்வராவோட ஒட்டிக்கிறான். அப்படிங்கிறப்ப அவனுக்கு உலகம் தெரியும், அனுபவம் இருக்கும், அது பிரம்மா அனுபவமாகவே இருக்கு. ஏன்னா நித்திய முக்தன் இல்லையா ஈஸ்வரன். சோ அதனால முக்தி அடைந்த ஒரு ஜீவன் முக்தனின் அனுபவம் போல அந்த பக்தன் அனுபவிச்சு வாழ்க்கையை போயிட்டு இருப்பான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ கல்பனையை ஸ்டாப் பண்ணிட்டான் தான் பக்தனும் கூட. ஆனால் உலகம் ஏன் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா ஸ்டில் அவன் ஈஸ்வரனோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறதுனால தெரியுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட், இந்த சமாதி அடைந்த ஞானிக்கு உலகமே தெரியல, ஏன் அப்படின்னா ஈஸ்வரனோட கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கல இல்ல, அதனால தெரியல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப இந்த ஜீவன் பிரம்மத்தோட ஐக்கியம் ஆயிட்டான். இப்ப நான் அடுத்து எப்படி உங்களுக்கு குழப்பனேன்னு வந்துடுறேன். ஏன்பா அந்த ஜீவன் பிரம்மத்தோட ஐக்கியம் ஆயிட்டானா? ஆமா ஐக்கியம் ஆயிட்டான். இந்த ஜீவன் பிரம்மத்தோட ஐக்கியம் ஆயிட்டான்னா அவனை பிரம்மம்னு தானே சொல்லணும், ஜீவனை சொல்லக்கூடாதுல்ல. ஆமா அவனை பிரம்மம்னு தானே சொல்லணும். அப்ப அந்த பிரம்மத்துக்கு உலகம் தெரியலன்னா அப்ப உலகமே இருக்கக்கூடாது இல்ல என்ற ஒரு விஷயத்த நான் சுட்டி காட்டிட்டே வந்தேன். சரியா? இந்த இடத்துலதான் நேற்று ஒரு விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். பிரம்ம கல்பனை என்பது, பிரம்ம கல்பனைன்னு சொன்னா ஈஸ்வர கல்பனைன்னு வச்சுக்கோங்க வேணாம், ஏன்னா பிரம்மத்துக்கு கல்பனையே கிடையாது அப்படின்னு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இங்க ஜீவ கல்பனை பிரம்ம கல்பனைன்னு 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிரம்மம் இங்கதான் அந்த சுதா கடைசியா சொன்ன வந்தது. சரியா? பிரம்மத்தின் கல்பனை என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும். பிரம்மம் இருக்கும் காலம் மட்டும் இந்த மாயையும் இருக்கும்னு சொன்னேன்ல, அது கொஞ்சம் ஒரு திருத்தம் வச்சுக்கோங்க. பிரம்மம் இருக்கும் காலம் மட்டும் மாயையும் இருக்கும் அப்படின்னா கல்ப முடிவுல மாயை இல்லாமலும் பிரம்மம் இருக்குங்கிற சத்தியம்தான். சரியா? அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பட் இப்போதைக்கு சரியா இந்த கான்செப்ட்ல நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அது அப்புறமா நான் மறுபடியும் சொல்றேன். இப்போதைக்கு பிரம்மம் இருக்கும் வரைக்கும் பிரம்ம கல்பனையும் இருக்கும் அப்படின்னா ஈஸ்வரனும் இருப்பான்னு அர்த்தம். இந்த 4 யுகங்கள் முடிகிற வரைக்கும் ஈஸ்வரன் இருப்பான்னு அர்த்தம். அப்ப ஈஸ்வரன் இருக்கிற வரைக்கும் உலகமும் இருக்கும்னு அர்த்தம். சரியா? இப்போ நான் இருக்கேன், என்னுடைய தாட்ஸ் இருக்கு, நான் என்னுடைய தாட்ஸோட ஐடென்டிஃபை பண்ணிட்டும் இருக்கலாம், என்னுடைய தாட்ஸோட ஐடென்டிஃபை பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி மேட்டர் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? இப்போ நான் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கேன், என்னுடைய தாட்ஸோட நான் ஐடென்டிஃபை பண்ணாம இருக்கேன் அப்படின்னா தாட்ஸ் இல்லாம போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. விழிச்ச உடனே நான் ஸ்ரீகாந்த்ன்ற தாட்ஸ் எனக்குள்ள ஐடென்டிஃபை பண்ணிருக்கேன்னா தாட்ஸ் இருக்கு. இந்த ஸ்ரீகாந்த்ன்ற உடம்பு, இந்த ஈஸ்வர கல்பனையின் அடிப்படையில இந்த ஸ்ரீகாந்த்ன்ற உடம்பு இது எல்லாமே இருக்குதான். நான் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டு எனக்கு உணர்வே இல்லாத நிலையிலும் கூட எனது ஈஸ்வர கல்பனையின் அடிப்படையில எனக்கு கொடுத்த இந்த உடம்பு இது எல்லாமே இருக்குதான்.
ஆனா நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கல, அதனால எனக்கு தெரியல. பட் ஒன்ஸ் நான் விழிச்ச உடனே அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், எனக்கு தெரியுது. சரியா? சோ நான் தூங்கின உடனே இது நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய கற்பனையும் இருக்கின்றது, நானும் இருக்கின்றேன். பிரம்மமும் இருக்கின்றது, மாயையும் இருக்கின்றது. பிரம்மமும் இருக்கின்றது, ஈஸ்வரனும் இருக்கின்றான். இப்போ நீ அந்த ஈஸ்வர கல்பனையோட ஐடென்டிஃபை பண்ணா உலகம் தெரியும், பண்ணலைன்னா உலகம் தெரியாது. இட்ஸ் ஆல் மேட்டர் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, 2 பரபிரமம் 3 பரபிரமம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் தி எக்ஸ்பீரியன்சஸ் டிஃபர்ஸ். எக்ஸ்பீரியன்சஸ் டிஃபர் ஆகுது அப்படிங்கிறதுக்காக பிரம்மமே வந்து இது வேற பிரம்மம் அது வேற பிரம்மம் அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஒரே பிரம்மம் தான் இங்க இருக்கின்றது, பிரம்மம்ல பல எல்லாம் கிடையாது. அப்போ பிரம்மம் அப்படிங்கிறது என்னன்னா, மாயை கடந்த நிலையில் இருப்பது போல் இருக்கிறது. அது எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இது இருக்கிற வரைக்கும் ஈஸ்வரனும் இருந்து கொண்டேதான் இருப்பான். சரியா? ஈஸ்வரன் இருக்கிற வரைக்கும் இந்த ஜீவன் அப்படிங்கிற ஒரு படைப்பு தான் இந்த அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா, அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கான்சியஸும் டைரக்டா ஒண்ணு ஈஸ்வர சரணாகதி போட்டுட்டு வாழலாம், அல்லது பிரம்மத்துல சரணாகதி ஆயிட்டு பிரம்மத்துல ஐக்கியம் ஆயிடலாம். சரியா? அப்போ இந்த ஜீவனுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வர. சரியா? அப்ப எல்லாமே ஒண்ணு 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 அப்படிங்கிறதுல எந்த வித மாற்ற கருத்தும் இல்லை. பட் ஒன்றாகவே இருந்தாலும் அந்த பிரம்மமே தான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிட்டு எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிறது அது டிசைட் பண்றதுனால, ஐடென்டிஃபை பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஐடென்டிஃபிகேஷன் மேட்டர்ஸ் அப்படிங்கிறதுனால டிஃபரெண்ட் மாதிரி தெரியுது அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரியா? இப்ப நான் இருக்கேன், என் கற்பனையும் இருக்கு. என் கற்பனையோட ஐடென்டிஃபை பண்ணாமலும் நான் இருக்க முடியும், ஐடென்டிஃபை பண்ணிட்டே இருக்க முடியும். ஐடென்டிஃபை பண்ணும்போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபரெண்டா இருக்கு, ஐடென்டிஃபை பண்ணாம இருக்கும்போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபரெண்டா இருக்கு. அப்படிங்கிறதுக்காக நான் வேற அது வேறையா? டீப்ஸ்ல இருக்கிற நானே தானே நான் இப்ப வந்து வெளிச்சதுக்கு அப்புறம் என் கற்பனையோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். அப்ப கற்பனையோட ஐடென்டிஃபை பண்ணிக்கும் போது என் டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் டிஃபரெண்டா இருக்குன்றதுனால நான் தூங்கிட்டு இருக்கிற நான் வேற, கற்பனை பண்ற நான் வேறையா? இல்லது கற்பனை வேர்ல்டுக்கு முன்னாடி நான் வந்து அமைதியா இருக்கேன், அடுத்து கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அமைதியா இருக்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நான் கற்பனை பண்ண ஆரம்பிச்ச உடனே வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படிங்கிறதுக்காக அந்த கற்பனை செய்யும் போது நான் வேற, கற்பனை செய்யாம இருக்கின்ற நான் வேறன்னு ஆயிடுமா? இல்ல. அப்போ நான் வந்து அந்த கற்பனையோட ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேறையா இருக்கு. அந்த கற்பனையை ஐடென்டிஃபை பண்ணாம இருக்கும்போது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேறையா இருக்கு. ஸ்டில் கற்பனையும் இருக்கும், நானும் இருப்பேன். இதுவும் வந்து எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா, இது வந்து வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, 4 யுகங்கள் வரைக்கும் இந்த விளையாட்டு தொடரும். பட் அதுக்கப்புறமா வந்து டோட்டலாவே ஒரு ரெஸ்டிங் பீரியட் அப்படிங்கிறது இருக்கு. அதுல வந்து ஈஸ்வரன் அப்படிங்கிறவனே வந்து 0 ஆயிடுது. ஈஸ்வரனே 0 ஆயிட்டா அதுக்கு கீழே வரக்கூடிய ஜீவனுக்குலாம் எதுவுமே இருக்காது. ஸோ தேர்ஃபோர் கல்பத்துல மட்டும்தான் எண்ணங்கள் அப்படிங்கிறது இருக்காது, உலகங்கள் இருக்காது, ஈஸ்வர எண்ணங்கள் கூட இருக்காதுன்னு சொல்ல வரேன். இருக்காது, எதுவுமே இருக்காது. டோட்டலாகவே பிரம்மம் மட்டுமே இருக்கின்ற ஒரு நிலை அப்படிங்கிறது கல்பத்துக்கு அப்புறம் மட்டும்தானே தவிர நாட் ஃபார் எவ்ரி ஒன் கேஸ் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த கன்ஃபியூஷன் எழுவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ பொதுவா வந்து ஒரு ஜீவன் என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஜீவன் முக்தர்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? அனைவருமே ஜீவன் முக்தனின் பார்வைக்கு அனைவருமே ஜீவன் முக்தர்களாக தெரிவர். அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா, ஈஸ்வரன் வந்து எப்படி ஆற்றான, ஈஸ்வரன் வந்து பல்லாயிரக்கணக்கான ஜீவன் இருக்கிறது உண்மைதான், பல்லாயிரக்கணக்கான இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இருக்கிறது உண்மைதான். அது ஈஸ்வரா பாயிண்ட் ஆஃப் வியூல. என்னுடைய ஜீவா பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பல்லாயிரக்கணக்கான ஜீவன்களை என்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே ஆட்டுறான். ஏன்னா என் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தானே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறான். அதனால இந்த ஜீவன் முக்தன் எப்படி ஃபீல் பண்றான்னா, என்னுடைய கற்பனை தான் இந்த உலகம்னு ஃபீல் பண்றான். ஈவன் தோ இன்யூமரபிள் நம்பர் ஆஃப் ஜீவாஸ் இருந்தா கூட அந்த ஜீவாஸ் என் கற்பனையின் அடிப்படையில் தான் எனக்கு அனுபவத்தை தருகிறார்கள் என்பதால் இந்த ஜீவன் முக்தன் என்னுடைய கல்பனையே இவை அனைத்தும்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் முக்தியான அடுத்த மொமெண்ட் இவைகள் எல்லாம் என்னுடைய வேஷம்னு ஃபீல் பண்றான். சரியா? இவர்கள் எல்லாம் என்னுடைய வேஷமே தான், எனக்காகத்தான் இப்படி எல்லாம் என்னுடைய ஜீவ கல்பனைக்காக இதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஃபீல் பண்றதுனால இவன் எல்லோரையுமே ஜீவன் முக்தர்களாகவே பார்க்கின்றான். ஏன்னா வெறும் கற்பனையா பார்க்கறான், மாயா பார்த்தான். மாயா பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இல்லவே இல்லைன்னு பார்த்ததுக்கு அப்புறம் அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே பிரம்மமா பார்க்கறான்னு அர்த்தம். பிரம்மம் மாயையா பார்க்கறான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா தான் பிரம்மம்னு புரிஞ்சுக்கிட்டான். அப்படிங்கிறதுனால அனைவரும் ஜீவன் முக்தர்களாக பார்ப்பான் அப்படிங்கிற கருத்து வருமே தவிர, பட் ஈஸ்வர திருஷ்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்யூமரபிள் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இருக்கு. அது எல்லாமே நேற்று நான் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு தன்னை அதை ஐடென்டிஃபை பண்ணிக்குது அப்படிங்கிறத பொறுத்து அஜ்ஞானி, ஞானி அல்லது லீலை செய்கின்ற ஞானி அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதை நான் நீங்க இப்ப புரிஞ்சுக்கோங்க. சரியா? அதாவது
வெறும் 10-20% மட்டும்தான் பிரம்ம சைதன்யத்துக்கு நான் வேல்யூ கொடுப்பேன், 100 ஜீவனுக்கு மட்டும்தான் வேல்யூ கொடுப்பேன், என்ன ஒரு 30-40 வேணா ஈஸ்வரனுக்கு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம அஞ்ஞானிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? பட் அப்படி இல்லாம நீங்க 100 பிரம்ம சைதன்யத்துக்கு வேல்யூ கொடுங்க. முடியலையா அட்லீஸ்ட் ஈஸ்வர சைதன்யத்துக்காவது வேல்யூ கொடு. நீ உலகத்துல இருந்துக்கோனா சந்தோஷமா வாழ்ந்துடலாம். அப்படி 100 ஈஸ்வரனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நீ ஜீவனுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பக்தர்கள் 100 ஜீவனுக்கு 0, 100 ஈஸ்வரனுக்கு மட்டும் கொடுப்பாங்க. ஆனா கண்ணனை போற மிகப்பெரிய ஞானிகள் ஈஸ்வரனுக்கு 100 கொடுக்கும் அதே வேளையில் ஜீவனுக்கும் 100 கொடுத்து அவங்க லீலைகள் பண்ணுவாங்க. லீலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவாங்க. அது எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்யூமரபிள் நம்பர் ஆஃப் ஜீவாஸ், இன்யூமரபிள் நம்பர் ஆஃப் சிதாபாஸ் அப்படிங்கிறதும் மாயையில உண்டு ஈஸ்வர திருஷ்டியில இருந்து. ஆனா ஜீவ திருஷ்டியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அனுபவம் அப்படிங்கிறது இன்யூமரபிள் நம்பர் ஆஃப் ஜீவாஸ் ஏன் கற்பனையில இருந்து வருது அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நானும் ஈஸ்வரன் அப்படிங்கிற இன்னொரு ஆஸ்பெக்டும் சேர்ந்து வச்சு பார்த்தாலும் பொதுவாக ஏன் இந்த ஒரு பாயிண்ட் அதுவும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுனால சொல்றேன். ஜீவன் முக்தனின் கண்களுக்கு எல்லோருமே ஞானிகளாக தெரிவர்னு ஞானதேவர் ஏன் சொன்னாரு அப்படின்னா இட்ஸ் த பெர்ஸ்பெக்டிவ்னு புரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவர் பாக்குறாரு, அதனால அப்படி அவருக்கு தோணுது. பட் அதுவே ஈஸ்வர பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது இன்யூமரபிள் நம்பர் ஆஃப் ஜீவாஸ் இருக்கு, சிதாபாஸ் இருக்கு. அது தவறா ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறதுனால அஜ்ஞானம் இருக்கு, ஞானம் இருக்கு. இது எல்லாமே உண்மை அப்படிங்கிறதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. It depends upon the சத்தை, பிரதிபாசிக சத்தை, விவகாரிக சத்தை அண்ட் பரமார்த்திக சத்தை. பாரமார்த்திக சத்தையில இருந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பிரம்மம் தான், பிரம்மத்தை தவிர ஒண்ணுமே இல்லை. சோ அப்ப ஞானி பாரமார்த்திக சத்தையில இருந்தும் பார்க்க தெரியும், ஞானிக்கு விவகாரிக சத்தையில இருந்தும் பார்க்க தெரியும், ஞானிக்கு பிரதிபாசிக சத்தையில இருந்தும் பார்க்க தெரியும். ஆனால் எந்த சத்தையில இருந்து நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சுதந்திரம் உனக்கு உண்டு. பக்தன் விவகாரிக சத்தையில் இருக்கின்றான், ஈஸ்வர சிருஷ்டியோடு ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றான். கண்ணனை போன்ற மிக பெரும் ஞானிகள் பிரதிபாதிக சத்தையிலும் கூட இருந்து கொண்டு அற்புதமாக விளையாடும் அற்புதத்தை பெறுகிறார்கள். ஆனால் 100 பரமார்த்திக சத்தையை மிஸ் பண்ணாம இருக்கிற வரைக்கும் தான் நீ ஞானி. ஆனா நம்ம அஞ்ஞானிகள்லாம் பரமார்த்திக சத்தையே மிஸ் பண்ணிட்டு, ஈஸ்வரனையும் மிஸ் பண்ணிட்டு வெறும் பிரதிபாதிக சத்தையை வச்சு விளையாடிட்டு இருந்தா அஞ்ஞானி. ஸோ திஸ் இஸ் தி வே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ கூட எனக்கு 100% சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட். நீங்க பதில் சொல்றதை வச்சுதான் நான் தெரிஞ்சுக்க போறேன்.